ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு புதிய வேற லெவலான சைனீஸ் சீரிஸ் தான். இது பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். பி கிங்னா பீஸ்ட் கிங்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுதான் வரும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் ஆல் டிவோர்சிங் வேல் ஹோம் கம்மிங் சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் சீரிஸ் போட்டிருப்போம். அதில் எப்படி ஒரு ஹீரோன்னு மட்டும் இல்லை, அந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அவங்களுக்கான ஒரு பெட்டு இருக்குமோ, அது போல இந்த ஒரு கதையிலையும் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் இல்லாமல் அந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் தங்களுக்கான ஒரு பெட்டை வச்சு சண்டை போடுவாங்க. ஆனால் நிறைய பேர் காமெடியாக இந்த போக்கிமான் சீரிஸ் மாதிரியே இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனா இது அனிமே, அது லைக் கார்ட்டூன் தான். சோ அது காமெடியான விஷயம் கிடையாது. முக்கியமா இந்த ஸ்டோரியை பத்தி எதுவும் சொல்ல தேவையில்ல பெருசா. இதுதான் கான்செப்டா போகும். முக்கியமா நம்ம ஹீரோ ரியல் லைஃப்ல ஒரு மாஹோன்னு சொல்லக்கூடிய இந்த சைனீஸ் மாங்கோ கிரியேட்டரா இருப்பான். நம்ம ஜாப்பனீஸ்ல எப்படி மாங்கா இருக்குமோ அந்த மாதிரி அது சைனீஸ்ல ஒண்ணு. அந்த கிரியேட்டரா இருக்கிறவன் தெரியாதனமா அவன் ஏதனா அந்த ஒரு கதையிலேயே உள்ள போய் மாட்டிப்பான் இசக்காய் ஆகி. சோ இந்த அனிமே ஒரு இசக்காய் அனிமே. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஓவர் பவர்டானவன். அவன் ஏதனா கதையில அவன் தானே ஹீரோ. அப்ப அப்படி இருக்கும்போது அவன் ஓவர் பவர்டா தான் இருப்பான். கதை உண்மையிலேயே என்ன கேட்டீங்கன்னா வேற லெவலான அனிமேஷன். கூடவே ஆக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வச்சு செஞ்சிருக்காங்க இந்த அனிமேஷன்ல. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சோ பாக்குற ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் எபிசோடோட அப்படியே போயிடாம தொடர்ச்சியா போடக்கூடிய எபிசோட கண்டினியூ பாக்குறதுக்கு நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. கதையோட ஆரம்பத்துல பார்த்தா ஒரு 2 க்ளோஸ் நண்பர்கள் தங்களுடைய வாழ்வா சாவான்ற போராட்டத்துல ஒருத்தர மாதிரி ஒருத்தர் பயங்கரமா அடிச்சுன்னு மாறுறானுங்க. அதுல அந்த ரோஸ் கலர் ஆற வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு நண்பன் பாத்தீங்கன்னா தன்னுடைய கர்ஸ்டு வெப்பன் ஒன்னு வெளியே எடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாம ஆக்ரோஷமா அவனுடைய நண்பனை அட்டாக் பண்ணுவான். அவன் எவ்வளவோ சொல்லி வைப்பான், டே அது கர்ஸ்டு வெப்பன்ரா, அதை விட்டுறான்னு. ஆனா அவன் கேட்க மாட்டான் எதையுமே. ஷாங்மின், அந்த வெப்பன் நல்லதுக்கே இல்ல, அதோட சாபம் நிறைஞ்சிருக்கு, அதை கீழே போட்டு எங்க பாடுறா, நீ தான் எனக்கு தடையா இருக்க இந்த இடத்துல. ஏன்னா ஆரம்பத்துல நீ என்னை விட்டு பிரிஞ்சதுக்கான காரணம் அதுதான் இப்ப என்னை இப்படி நிறுத்திருக்கேன். அது எனக்கு புரியுதுடா. ஆனா இப்போ நீ திரும்ப வரதுக்காக தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த ஒரு வெப்பனை கீழே போட்டுரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப நம்மளுடைய வீட்டுக்கு திரும்புவோம். அப்படியா, ஓகே. ஆனா இப்போ நான் மட்டும் தான் தனியா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு தன்னுடைய நண்பனை கூட பார்க்காம அவன் கொடூரத்தனமா அட்டாக் பண்றான். அந்த ஒரு அட்டாக்ல பார்த்தா கடைசியில அந்த ரோஸ் கலர் ஆறு வச்சுட்டு ஷாங்மின் சொல்லக்கூடிய அந்த நண்பன் தான் தோத்து போயிடறான். என்ன மன்னிச்சிடறான். இப்ப நம்ம 2 பேருமா வீட்டுக்கு போவோமா அப்படின்னு அதே இடத்துல அவன் செத்துருவான். இன்னொரு நண்பன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு. இது எல்லாமே பார்த்தா மாஹோவா தலைவன் இப்ப நம்ம ஹீரோ தான் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான். இந்த கதை எப்படி போகுது, சூப்பரா இருக்கா. கடைசியில் அவனுடைய நண்பனே அவன் கையால கொண்டுறான். அப்போ ஆன்லைன் மீட்டிங்ல பார்த்தா இவனுடைய இந்த ஸ்டோரி ரைட்டிங்கான டீம் இருப்பாங்களே, அந்த டீம்ல இருக்கவங்களாம் கதை நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் என்ன எதை கேட்டாலும் கொல்றதே இப்படி வருது, நண்பன் துரோகம் பண்ணிடுறானா, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் ஒரு பொண்ணு சொல்றதுல யார் அதை பத்தி கவலைப்பட்டா, நீ யாரு முதல்ல இதுல, அட கடவுளே என்ன மறந்துட்டீங்களா, நான் என்னை பத்தி அறிமுகத்தை கொடுத்துறேன், தேவையே இல்லை வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணி விட்டுருவா அவளுக்கு. அப்புறம் சீஃப் எடிட்டர் யாங், நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல? இது பரவாயில்ல, நீங்க அப்படிலாம் என்ன கூப்பிடவே வேணாம், யாங்கன்னு மட்டும் கூப்பிடுங்க. உங்களுடைய மகா ரொம்ப நல்லா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களே சொல்றேன், அது பயங்கரமா சேல் ஆக போகுது, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு இவன் போடுற இந்த கதைக்கு எந்த விதமான தப்பும் சொல்லாம அவனுக்கே முட்டு கொடுத்து அவங்க பேசுறாங்க. ஏன்னா இவன் கிட்ட பேசினாலும் நமக்கு எங்கடா வேலை முடிச்சு கொடுக்க மாட்டானு. கவலையா போட்டாதீங்க, நீங்க பயப்படாம எது வேணாலும் சொல்லலாம். மிஸ்டர் வாங், நான் சொல்றது தப்பா சரியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நம்பர் 1 இது பெஸ்ட்டா கொடுக்குறதுல. ஆமா, நீங்க அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் வாங்கவும் உன்னோட பக்கம் ஹீரோக்கு எதிராக பேசல. இது வரைக்கும் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸுக்குமே எந்த விதமான குறையும் யாரும் சொன்னது கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. அதனால ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் எந்த வேலை எப்ப முடிக்கணும்னு. அதனால நீங்க கேட்கிற வேலையை நான் சீக்கிரமாவே முடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் அவங்க 2 பேருமே சரி உங்களுக்கு என்ன வேணுதோ என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, காலை கட் பண்ணுங்க சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி காலை கனெக்ட் பண்ணுவா. இருங்க ஒரு நிமிஷம், நீங்க என்ன கேரக்டர் எல்லாமே பொம்மை மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் மெச்சூர் ஆகினா நல்லா இருக்கும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்றதுக்குள்ள பார்த்து திரும்ப கால் கட் பண்ணிடுவான். இது என் கதை, எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன், யாருடைய ஆலோசனையும் அதில் தேவையில்லை, எனக்கு தோன்றதை தான் நான் இங்க வரைவேன் அப்படின்னு ஹீரோ மும்பரமா பார்த்தா நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது முடியல, இன்னமும் மிஸ் ஆகுது, அதை ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நைட்டு ஃபுல்லா பார்த்து ஹீரோ உணர் பக்கம் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல பார்த்து திடீர்னு அவனுக்கு ஒரு அன்னோன் கால் வரும். ஹலோ யாரு? நான் வேலை செஞ்சுக்கிறேன், யாரா இருந்தாலும் காலை கட் பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த ஒரு டைம்ல அந்த கால்ல இருந்தவன், உனக்கான டைம் வந்தாச்சு, நீ ரெடியா? உன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஜென்மம் ஃபுல்லாவே உன்னுடைய லைஃப் மாற போகுது. யாரா நீ, என்னடா காலை பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உன்னோட பக்கம் ஹீரோ பேசிட்டு வைக்கிற அடுத்த செகண்ட்ல அந்த இடத்த விட்டு ஹீரோ காணாம போயிடுவான். அதுக்கான அர்த்தம் அவன் அந்த கதைக்குள்ள உள்ள போயிடுவான். அப்புறமா இப்ப அந்த கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப ஹீரோ இசக்கை ஆயிட்டான். அந்த ஒரு டவுன் பேர் போம்போன் டவுன். அப்புறம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்காக அந்த டவுனையே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த வில்லேஜ் சீஃபா இருக்கிறவரு பேனர் செட் பண்ணிட்டு இருப்பாரு தன்னுடைய அடியால வச்சு. டக்குன்னு பார்த்த ஹீரோவா, என்னையா மண்டகாசாய மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, வெல்கம் டு பாம்பம் டவுன் ஃபெமிலியர் டேமர் கவுன்சில் எக்ஸாமினர்ஸ் போடு, அந்த பேனர்ஸ்ல அப்படி போட்டினா தான் வருவாங்க அப்படின்னு ஹீரோ புது புது ஐடியாவா அவங்களுக்கு சொல்றதுல அவங்களுக்கு நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ தானே அந்த கதையோடைய ஓனரே, சரி ஆத்தரே, அதனால அவனுக்கு எல்லா
எல்லா விஷயமும் தெரியும், என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அவர் போறதுக்கு முன்னாடி, இங்க பாரு தம்பி, நீ நல்ல ஐடியா கொடுத்த சாங்மின், நீ கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல வந்து கலந்துக்கணும், தயவு செஞ்சு லேட் பண்ணிடாத, ஓகேயா? நான் தான் இந்த கதையோடைய ஆத்தர், ஆனா நான் தான் இந்த கதைக்குள்ள வந்து இப்போ எல்லா விதமான என்பிசி கேரக்டருக்கான அப்பாவா இருக்கேன். இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும், நான் வச்சதுதான் ரூல்ஸே. யார் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணா? அதுவும் நான் தான். எல்லாமே நான் தான் கிரியேட் பண்ண, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கா, ஒரு பிசிறு தட்டாதான்னு சொல்லவும் அடுத்த செகண்ட் ஹீரோ இறங்கி வர பாப்பாம பாருங்க, அவன் கால் வச்ச இடம் பார்த்தா உடஞ்சு கீழே வீவான். ஒரு செகண்ட்ல பார்த்தா எனக்கு ஒன் பஞ்ச் மேன் கீழே வீற மாதிரி இது. ஏன்னா ஹீரோ வேற மொட்டத்துல அவன் டிராயிங் பாத்தீங்கன்னா காமெடியா வரையறன்னு பேர்ல காமெடி ரியாக்ஷன் வரையறதெல்லாம் பார்த்தா ஒன் பஞ்ச் மேன் சாயல் வந்துட்டு போகுது. சை, என்ன இது இப்படி உடஞ்சு போயிடுச்சு, இதை ஏன் நான் இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், டேய் ஒழுங்கா டிசைன் பண்ணிருக்கணும்ல. அப்புறமா ஹீரோ திரும்பி வந்து அந்த செட்டிங்ஸை மாத்துறாங்க. அதுக்காக ஒரு நோட்டு பேப்பர்ல எடுத்து திரும்ப ட்ரை பண்றதுக்காக பழைய ஹீரோவை யோசிக்கிறான், ரியல் லைஃப் ஹீரோவை. அவன் யோசிக்கிற சமயத்துல அவனுக்கு தலை பயங்கரமா வலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்த ஹீரோவோடைய அந்த நண்பன் அந்த இடத்துக்கு வந்துருவான். ஏய் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க ஷாங்மின், போலாமா எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணுலடா, லைட்டா தலை வலி கிளம்பிட்டேன், நான் எப்பவுமே ரெடியா தான் இருக்கேன். அது தெரிஞ்ச கதை தானே, காலையிலேயே என்ன போதையில இருக்கியான்னு. அப்புறமா அவனுடைய நண்பர் ரொம்பவும் சந்தோஷமா மேல பார்த்து சிரிக்க, ஹீரோவும் மேல பார்த்துட்டு வாய குழப்பாம பாருங்க. ஏன்னா பார்த்தா அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாமினர்ஸ் உடைய ஏர்ஷிப் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவனே வாயடிச்சு போறதுக்கான காரணம் வந்து ஹீரோ வந்து மேல இருக்கிற ஆங்கிள் தான் பார்த்திருப்பான். பட் அந்த ரியல் லைஃப் உள்ள போகும்போது தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு ஆங்கிள் ரொம்ப வித்தியாசமா எவ்வளவு பிரம்மாண்டமா அது தெரிஞ்சிருக்கும். டேய் இது நானாடா வரைஞ்சேன், இப்படி இருக்கேடா க்ளோஸ் அப்ல, ஷாங்மின் வாடா வாடா, அவங்களே வந்துட்டாங்க சீக்கிரம் போன சொல்லிட்டு அவன் நண்பன் ஹீரோ ஈத்துன்னு போறான். அது உண்மைதான். இதுக்கப்புறம் என் கதையே இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ஏர்ஷிப்ல பார்த்தா ஒரு முக்கியமான ஆளு காமிக்க, அந்த ஒரு லேடி கிட்ட நம்ம வந்துட்டோம் மேடம், ஓகே ட்ரையல்ஸ் திரும்பி ஆரம்பிக்க போது இந்த வருஷம் நான் காத்துட்டு இருக்கேன், இந்த முறை எவன் வரான்னு பார்ப்போம். அப்புறம் வந்து அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துல அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்லிக்கிறாரு. உங்க எல்லாரையும் போம் டவுன் செலக்ஷன் சைட்டுக்கு வர வைக்கிறேன். இதுல ஃபெமிலியர் டைமர் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. எங்க பாருங்க, இந்த எக்ஸாம்ல கலந்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஃபெமிலியர் எக் எதுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபெமிலியர் எக் உங்களுடைய பவர்ஸை பயன்படுத்தி அதோடைய டைம் லிமிட்டை கம்மியாக்கி அதை சீக்கிரமா பொறிச்சு அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபெமிலியரை வெளியே வர வைங்க. நீங்க சூஸ் பண்ற ஒரே ஒரு முட்டையோடைய ஃபெமிலியர் தான் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஃபெமிலியரா மாறப்போகுது. அது எந்த வகையான ஃபெமிலியரா வர இருக்கலாம், அது எந்த ஸ்டார்ல வேணா இருக்கலாம். சோ ஒருத்தர் சூஸ் பண்ணதை இன்னொருத்தர் சூஸ் பண்ணாதீங்க. ஹீரோவுடைய நண்பனும் எப்படியோ ஷாங்மின் இதுக்காக தாண்டா காத்துட்டு இருந்தேன், எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஹை ரேங்கா இருக்கிற ஹை ஸ்டார் எக் வேணும்டா, அதுக்குள்ள இருக்கிற அந்த பீஸ்ட் எனக்கு எல்லாத்தையுமே பண்ணணும்டா. ஆமா இல்ல, அதை நம்ம தேடுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒன்று பக்கம் எது பெஸ்டான ஒரு எக்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவே சர்ச் பண்றான். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்று அந்த ஸ்பிரிட் எனர்ஜி வச்சிட்டு இருக்காங்க, சிம்பிள்லாம் போட்டு அதுதான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்து தான், ஏன்னா இந்த ஸ்டோரி மொத்தமா உருவாக்குனதே நான் தான். சோ நான் ஒரு ஹீரோவா இந்த இடத்துல இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்களை பொறுத்தவரைக்கும் சாதாரண என்பிசி கேரக்டர். அப்போ ஹீரோவுடைய நண்பன் டக்குன்னு பார்த்தா அவனை கட்டி பிடிப்பான். ஷாங்மின் உண்மையிலே நான் உன்னுடைய நண்பனா, யூக்ஷாங் சொல்ற விஷயத்த கவனிச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளர்ந்தோம், பேரண்ட்ஸ் எல்லாமே. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலினா நீ தான்டா, நீ தான் என்னோட ரியல் பிரதர். நான் அப்படிதான் உன்னை இது நாள் வரைக்கும் பார்த்தேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் பாஸ் பண்ணணும், நீயும் பாஸ் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எக்ஸாமுக்கு செலக்ட் ஆயிட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். சோ ரெண்டு பேருமா சமாளிப்போம், வா ஷாங்மின் போவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அவனோட பக்கம் அவனை சொல்றதுல ஹீரோக்கு அந்த உணர்ச்சி பொங்கிடும் பாருங்க. அவன் ஏதோ எனக்கு அதுல இந்த ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடா கூடமா இருக்கும். பட் ஆனா அதை ரியல் லைஃப்ல அவன் ஃபேஸ் பண்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கே உணர்ச்சி பொங்கிடும். இவ்வளவு நாளா வெளி உலகத்துல கல் நெஞ்சக்காரனா இருந்த என்ன இப்படி என்பிசி கரெக்டா கரைச்சி போட்டியாடா, எனக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சுடா. ஆனா எதுக்கு இவன் தேவையில்லாம இப்படி கட்டி பிடிக்கிறேன். அப்புறமா ஹீரோவுடைய நண்பனா இருக்கிற அந்த ஷோயோ வந்து அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பெஸ்டான ஒரு எக்கு கிட்ட போயிட்டு அதை சீக்கிரமா பொறிக்கிறதுக்காக ட்ரை பண்ண எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. இவன் இதை போயிட்டு ட்ரை பண்றான்னு உடனே பார்த்தா மத்தவங்க எல்லாருமே அதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவும் எனக்கு எது பெஸ்ட்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தேவையான நானே போய் எடுத்துக்கிறேன். ஹீரோ உனக்கு கிராஸ் பண்ணி போக, அடேங்கப்பா இது 3 ஸ்டார் கிரவுலிங் டிராகன் தானே, கண்டிப்பா ஹையஸ்ட் ஸ்டார் ஃபெமிலியர் எக் இதுவா தான் இருக்கணும். அப்புறம் இது என்ன பக்கத்துலயே இது 0 ஸ்டார் ஃபெமிலியர், இது பொம்பமா தான் இருக்கணும். இது சிட்டில அது எல்லாம் பாக்குறது ரொம்ப அதிசயம். சரி என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதை அவன் சிறப்பா பண்ணட்டும். ஏன்னா கதைப்படி அவனுக்கு 0 ஸ்டார் இருக்கிற ஃபெமிலியர் தான் கை கொடுத்து அவனை ஒரு பெரிய லெவலுக்கான ஆளா பின்னால மாத்த போகுது. ஹீரோவும் நான் எதை சூஸ் பண்றது, கதைப்படி எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே அவன் யோசிக்கிறதன் படிதான் போகுது. அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஒருத்தனும் இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொருத்த போய் தோட்டத்துக்காக போக அந்த இடத்துல வந்து ஹீரோ அதை கவனிச்சிருவான். ஆஹா இது 2 ஸ்டார் ஃபிளையிங் டைகர் ஆச்சு, ஒயிட் டைகர் வேற செம்மையா போகுது அப்படின்ற மாதிரி அவன் பேசுறதுல ஓஹோ இங்கதான் இருக்கா, என்ன மன்னிச்சிடு தம்பி, இந்த முட்டையை நான் எடுத்துக்கிறேன், கதைப்படி கொக்கா மக்கா எனக்கு தான் இது வரணும். ஹீரோ அதுக்கப்புறம் பாவம் அவனை கொட்டு போட்டு வாங்கிட்டான் அவங்க கிட்ட இருந்து. ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய பவர்ஸை கொடுத்து கொஞ்சமா கொடுக்கலே பார்த்தா அது சீக்கிரமா பொறிச்சு வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் 2 ஸ்டார் விங்டு ஒயிட் டைகர் எனக்கு சொந்தம். ஹீரோ பண்ண வேலையை பார்த்துட்டு எல்லாம் வாய பழந்துருவா, டே என்னடா சாதாரண மொட்டை தலையை இப்படி பண்ணிட்டானேடா, 2 ஸ்டார் விங்டு ஒயிட் டைகர் அது பிரமாதம், வில்லேஜ் சீஃப் உன்னோட பக்கம் பெருமைப்படுறாரு, என் கிளான்ல நீ ரொம்ப பெஸ்டான பையன்டா. ஆனா இந்த எக்ஸாமினர் உன்னோட பக்கம் பார்த்துட்டு வாய பழகுறாரு. இது வரைக்கும் 2 ஸ்டார் ஃபெமிலியரா இருக்கிறேன் எக்க வந்து யாராலையுமே பெருசா ஹர்ச்லிங் பண்ண முடியாது. உனக்கு பேர் கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம்? உன் பேர் பிக் கேட் இல்ல, அது நல்லா இல்ல. டாமி இல்ல அது நல்லா இல்ல. ஸ்னோவியும் நல்லா இல்ல. ரெட் வேணாம். டைகர் பாய் வேணாம். பேரே இல்ல அது பேரு நல்லா இல்ல. அது உன் பேர் இதுக்கப்புறம் கூஃப் பால், அது அவனுக்கு லைட்டா பிடிச்சிருக்கு. டக்குன்னு ஹீரோ ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்க, நான் எப்படி சொல்றது, ஹீரோ பார்த்தா
டக்குன்னு உன் பேர் இதுக்கப்புறம் கூஃபி டைகர்ன்றான். இதுலயே தெரிஞ்சிருக்கும் என்ன ட்ரெண்டிங்ல இவனுக்கு போயிட்டு இருக்கானுங்க. அந்த கூஃபின்ற பேரு கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இதுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான லிங்க் எல்லாம் கிடையாது. அவங்க எதிர்த்து அந்த பேர் வச்சிருக்காங்க, நல்லா இருக்குன்னு. உடனே பார்த்தா அந்த எக்ஸாமினரும் ஏன்பா எவ்வளவு நேரம் தான் பண்ணிட்டு இருப்பீங்க, டைம் ஆகுதுங்க, உங்க எக்ஸாம் வந்து முடிய போகுது, சீக்கிரம் நீங்க பண்ணலன்னா எல்லாருமே தோத்துதான் அர்த்தம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இங்க ஆகும் வேலையை, இதோட 5 வருஷம் கழிச்சு தான் இந்த எக்ஸாம் நடத்தப்படும் சொன்ன உடனே வாயை பொழுதுட்டு ஆளாளுக்கு போயிட்டு மொட்டையை சீக்கிரமா பொறிச்சு எடுப்பானுங்க. ஹீரோ அவனுடைய நண்பனை பார்க்க அவன் ஒரு பக்கம் அதுல எவ்வளவோ முயற்சி பண்றான், ஆனா அது முடியவே இல்லை. அந்த டைம் அவனுக்குள்ள மனசுக்குள்ள தோன்ற விஷயம் என்னடானா, ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவுடைய நண்பனா இருக்கிற இவனை பத்தி கொஞ்சம் வித்தியாசமா தப்பா பேசுவாங்க. அதான் ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல. அப்படியாப்பட்ட ஆட்கள் எல்லாருமே இவனை பேரண்ட்ஸ் இல்லாதவன், திறமை இல்லாதவன், நாலேஜ் இல்லாதவன், இவெல்லாம் எங்க வாழ்க்கையில உருப்பட போறான்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி வெறுப்பேத்துவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஆழமா பதிச்சு வச்சு அவன் முடிவு எடுக்கிறான், கண்டிப்பா நான் இதுல பெரிய லெவல சாதனை பண்ணி எல்லாருக்கும் பேர் சம்பாதிப்பேன். அப்படி பண்ணாதான் என்னால இந்த இடத்துல கௌரவமா இருக்க முடியும். என் நண்பனுக்கும் நான் பெருமை சேர்த்து நானும் அவனும் ஒன்னா போக முடியாத எக்ஸாம்ல. அவன் ஒரு பக்கம் உன்னால முடியும்ன்ற மாதிரி பிரைட்டா பாத்துட்டு இருக்கலாம் ஹீரோவும். ஆனா அவனுக்கு மனசுக்குள்ள தோன்ற விஷயம் என்னடானா, கண்டிப்பா ஷவுமின் என்னை பார்த்து தெரிக்கும் போது எனக்கு தெரியுது, நான் கைவிடாம முயற்சி பண்ணனா என்னால சாதிக்க முடியும் நம்புறான் அவன். ஆனா என்னால முடியாம போயிடுச்சுன்னா அவனுக்கு அசிங்கமாயிடும். அதனால இதை விட கம்மியா இருக்கிற எஃகு வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கான இன்னொரு ரீசனும் இருக்கு. நான் அவனை விட ரொம்ப திறமையானவனா மாறிட்டேன்னா அதுக்கப்புறம் அவனுக்கான பேரு புகழ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். என் நண்பனுக்கு அப்படியேப்பட்ட ஒரு காரியத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உடனே பார்த்த ஹீரோ அந்த இடத்துல 0 ஸ்டார் வச்சிட்டு இருக்கிற ஃபெமிலியரை மொட்டைக்குள்ள வெளியே வர வச்சிருவான். அப்புறம் அந்த எக்ஸாமினரும் அந்த இடத்துல கவுண்ட் ஒன்று முடிச்சு அந்த எக்ஸாம் முடிச்சிடறான். ஹீரோ ஒன்னொரு பக்கம் யோசிக்கிறான், கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு 0 ஸ்டார் ஃபெமிலியரை வச்சுதான் இந்த கதையில பெரிய லெவல்ல அட்டகாசம் பண்ண போறான். அது எனக்கு நல்லாவே தெரியும். எவன் என்ன வேணா சொல்லட்டும், கதைப்படி என்ன போகணுமோ அப்படிதான் போக போதீங்க. அப்புறம் ஹீரோ தான் வச்சுட்டு இருக்கிற ஒயிட் டைகரை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு டைகரால மேஜிக்கல் பவர்ஸ் அண்ட் வாட்டர் அண்ட் விண்ட் பவர்ஸ் கூட பயன்படுத்த முடியுமா? ஆனா இந்த ஒரு இடத்துல இருக்கிற சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 ஸ்டார் ஃபெமிலியர்ஸா இருக்கிற எக்ல இருந்து வெளியே வரக்கூடிய எந்த ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் அதுங்களுடைய பவர்ஸ் எல்லாமே ரொம்பவும் அதிகப்படியா இருக்கும். கிட்டத்தட்ட லைட்டு, டார்க்னஸ், வாட்டர், விண்டு, ஃபயர், எர்த், தண்டர், வுட்னு சொல்லக்கூடிய நிறைய விதமான பவர்ஸ் அதுங்களால பயன்படுத்த முடியும். அப்புறமா ஹீரோவுடைய நண்பங்காரன் பார்த்து உன பக்கம் சோகமா உட்காந்துட்டு இருக்கிற போது ஹீரோவும் எங்க ஊர்ரா உனக்கு கிடைச்சதே எனக்கு தெரிஞ்சு பெஸ்டானது தான், அதனால உனக்கு கிடைச்ச மான்ஸ்டரை வந்து வேஸ்ட்னு நினைக்காத, அதை வச்சு நீ பின்னால பெரிய லெவல்ல சாதிக்க போறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால தோந்து போதவா. எனக்கு புரியுதுடா, ஆனாலும் நம்ம இப்படி இந்த இடத்த விட்டு போறது நல்லது இல்ல. ஏன்னா நம்ம 2 பேரும் அடுத்த கட்ட ஒன்னா தான் போவோம்னு சொன்னோம். ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன, இவங்களை பத்தி எல்லாம் கவலைப்படாத, கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல சாதிக்க போறேன். அவனுக்கு நம்பிக்கை வந்தது, ஆமாண்டா நீ சொல்றது சரிதான்டா, 2 பேருமே சேர்ந்து கடினமா உழைப்போம் அப்படின்னு அவனை பக்கம் ஹீரோவை திரும்பி பார்ப்பான். ஹீரோ பார்த்தா அங்க எக்ஸாம் நடந்த இடத்துல இருந்து திட்டுத்தனமா அந்த உடையாத முட்டையை எடுத்துன்னு வந்துருவான். அதை பார்த்தா சுத்தியால போட்டு உடைக்க ஆரம்பிப்பான்ட்டு, என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க, திட்டுத்தனமா ஏன்டா அங்க இருந்து எடுத்துன்னு வந்த. அப்புறம் பார்த்தா அந்த உடைச்ச முட்டைக்குள்ள அந்த முட்டையோட கரு உள்ள இருக்கும்ல, அது ஒரு லிக்விட் உள்ள பார்த்தா நம்ம ஒயிட் டைகரை பிடிச்சி கீழே நொதுவான் பாருங்க. ஏய் எக்குள்ள அதை போட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, செத்துற போதுறாது. ஒண்ணு இல்ல, இது ஜஸ்ட் ஒரு அதுக்கான பவரை கொடுக்கறதுக்கான விஷயம் தான். இது மூலியமா பவர் கொடுப்பேன், அதுக்கு அதிகப்படியான புரோட்டீன்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அது ரொம்ப வலுவா இருக்கும்ல, அதுக்கு தான் இது. இதே மாதிரி தான் உன்னுடைய பேட்டுக்கும் பண்ணு, கண்டிப்பா இதுங்க 2 ரொம்ப பவர்ஃபுல்லா மாறும் பின்னாடி. இது ஒரு சீட்டிங் வேலை தான். அப்புறம் பார்த்தா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு தூக்கிடுறான் ஹீரோவும். கண்டிப்பா சொல்றேன், இதனால உன்னுடைய ஃபெமிலியரோட ஸ்ட்ரென்த் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிடும். என் ஃபெமிலியருக்கும் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாடா பண்ணு. சரி எங்க போறேன், நான் அடுத்த கட்ட மேட்ச் பார்க்க போறேன். அப்புறம் ஹீரோ அங்க போன உடனே எக்ஸாமினர் கிட்ட, எங்க பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த அடுத்த கட்ட ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடத்துல ஆல்ரெடி தன்னுடைய முட்டைகளை புரிச்சு ஃபெமிலியரா மாத்தின ஒவ்வொரு ஆம்பளையும் நீங்க ஒரு சரியான ஆம்பளையா இருந்தீங்கன்னா என்கிட்ட ஒத்தைக்கு மோதுங்கடா, என்கிட்ட இருக்கிற ஃபெமிலியரை உங்களால தோக்கடிக்க முடியுமன்றதை காமிக்கிறான்ற மாதிரி ஹீரோ சேலஞ்ச் பண்ணுவா பாருங்க. எவ்வளவு தேர்ந்த எங்களை பார்த்து ஆம்பளைன்றது கேட்பன்ற மாதிரி கடுப்பாயிட்டு அவனுங்க எல்லாமே தன்னுடைய ஃபெமிலியரை எடுத்துக்கின்னு ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண போவானுங்க. ஃப்ரெண்டுக்காரன் பக்கம் டே ஏன்டா இப்படி சொல்லி வச்சா, யோ நில்லுங்கயா அப்படின்ற மாதிரி அவன் பதறான். ஆனா ஹீரோ பத்தி தான் தெரியல, கதைப்படி எப்படி போனமோ அக்கா எல்லாமே தெரிஞ்சுட்டு அவன் போட்டு அடிப்பான் பாருங்க. அந்த ஒயிட் டைகருடைய பவரை சூப்பரா பயன்படுத்துவான். அதில் கிட்டத்தட்ட எல்லாருமே தோக்கடிச்சிட்டான். அந்த எக்ஸாமினரும் பார்த்துட்டு வாய பழந்துருவான். இவனை நோட் பண்ணிப்பான் ஹீரோவை வேற. என்ன எதிர்க்க இந்த இடத்துல எவனும் கிடையாது. இப்போ அப்புறமா பார்த்தா ஹீரோவை இந்த இடத்துல ஒரு சாம்பியனாவே அறிவிச்சிடறான். இதனால இப்போ ஹீரோ அடுத்த கட்ட ஃபைனல் ஃபெமிலியர் டைமரோடைய அசஸ்மெண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல போயிட்டான். சோ இப்போ ஹீரோ அந்த ஏர்ஷிப்புக்கு வந்துட்டான். அந்த ஏர்ஷிப் மூலியமா தான் அவன் போக வேண்டிய அடுத்த கட்ட எக்ஸாம் கொண்டு போறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் ஒரு பக்கம் பயந்துட்டு கீழே இருக்கான். ஷங்மின் பாதுகாப்பா போயிட்டு வாடா, கண்டிப்பா உனக்காக நான் கீழே இருந்து இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆவேன், கவலைப்படாத. ஹீரோவை ஒரு பக்கம் பிளான் படி சூப்பரா போயிடுச்சு. இது ஏன் கதை, நான் வச்சதுதான் சட்டம், நான் இந்த உலகத்துடைய ஒரு என்பிசி கேரக்டர், நான் எடுத்ததுதான் இங்க முடிவே. சோ அடுத்த கட்ட சம்பவத்தெல்லாம் பொறுமையா பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல ஹீரோ சொல்றதோட இந்த இடத்துல
இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல நிறைய சொதப்புகள் இருக்கு. அது எல்லாமே நான் இந்த கதைக்குள்ள இருந்து ஒரு கிரியேட்டரா என்னென்ன மாத்த முடியுமோ எல்லாத்தையுமே மாத்த போறேன் அப்படின்னு கோபியை கூப்பிட அதுவே கொஞ்சத்துல மெய் மறந்துட்டு இருக்கு. சரி என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, அடுத்த டெஸ்ட்டுக்கு போவோம், இங்கதான் இருக்கு அடுத்த டெஸ்ட் ரூம் சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல போயிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் போற வழியே பார்த்தா ஒரு அப்பாவியான பையனை போட்டு ஒரு 4-5 பேர் வந்து கொடூரமா அட்டாக் பண்றானுங்க. அதாவது அந்த புல்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க. எங்க பாடுறா ஏதோ தெரியாத மடப்பையங்க வந்திருக்கான். இந்த ஒரு சீன் தான் எனக்கு ரொம்பவோ சிரிப்பு பத்தாத்துக்கு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற டைலாகோ தோணுச்சு. நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே ஒன் பஞ்ச் மேன் மாதிரி இல்லையும் பாக்க. அப்புறம் அந்த 2 புல்லிஸ்க்கு நடுவுல பார்த்தா அவங்களுடைய பாசா இருக்கிற வந்ததுக்கு வந்துட்டு அந்த அப்பாவியான பையன் கிட்ட தம்பி நீ ஃபீல் பண்ணதுடா, உன்னால நான் அடிக்க மாட்டேன், உன்னுடைய அந்த ஸ்பெல் பேப்பர் மட்டும் வேணும் எனக்கு, மிச்சபடி அதை நான் யூஸ் பண்ணிட்டு திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துறேன். ஹீரோ உன்னோட பக்கம் அவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல பார்த்தா நம்ம கூஃபி பையன் கடுப்பாட்டு இவங்களை போயிட்டு துவச்சு எடுக்கணும்னு. ஆனா ஹீரோ யோசிக்கிறான், உண்மையா சொல்ல போனா கதைப்படி அந்த இடத்துல நான் தான் அந்த டைலாக்லாம் சொல்லணும், ஆனா நான் இருக்க வேண்டிய இடத்துல இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். அப்புறமா அவனுக்கு நண்பர்கள் அந்த இடத்துல க்ளோஸா பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்களை கிராஸ் பண்ணி போவான் பாருங்க. அந்த டைம் வந்து அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு சென்சபிள் தோணுது. அதாவது இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரி அவனோட பக்கம் அவனை ஹீரோவை ஒத்து பார்த்துட்டு இருக்கான். அவனுடைய நண்பர்களும் என்ன பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அவனைய ஒண்ணு இல்லடா இப்ப நம்மள கிராஸ் பண்ணி போனால சொட்டத்தலையா அவனை எங்கேயோ இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரி எனக்கு உணர்வு தோணுது. பட் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அடுத்த கட்டமா நடக்கக்கூடிய எல்லா விதமான செலக்ஷன்லயும் என்ன தவிர வேற எவனும் முன்னாடி நிக்க கூடாது. ஹீரோ அதுக்கப்புறம் ஃபெமிலியர் டெஸ்ட் ரூமுக்கு வந்துட்டான். கோபி ஏன்பா கவலைப்படுற, நீ இந்த இடத்துல தான் உனக்கு டெஸ்டே நடக்க போகுது, கவலைப்படாத எல்லாம் முடிச்சு போட்டு உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், நீ திருப்தியா சாப்பிடலாம். அது ஒன்னு பக்கம் குஷி ஆயிட்டு ஹீரோ திறக்கிற அந்த டோருக்குள்ள போக அங்க போனா அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட டெஸ்ட் ரூம் இருக்கு. கவலைப்படாத, இந்த இடத்துல எக்கச்சக்கமான டெஸ்ட் ஃபெமிலியர் ரூம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டிங்கி ப்ளூம்னு சொல்லக்கூடிய ஒரு டெஸ்ட் ரூம் இருக்கு. அதுல ஒரு விஷ செடி இருக்கு. அந்த செடியை பொறுத்த வரைக்கும் நீ அதுகிட்ட இருந்து தப்பிச்சே ஆகணும். ரெண்டாவது கொடூரமா பயன்படுத்தக்கூடிய ஹாரர் இல்யூஷனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் ரூம் இருக்கு. இன்னொருத்துல கொடூர சைக்கோ வந்து டார்ச்சர் பண்ற மாதிரியான ஒரு டெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போட்டு சொல்லிட்டே இருப்பான். பக்கத்துல கோபி இதுல எதுப்பா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி அவன் கேக்குறதுல அவன் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். ஏய் எங்கடா ஆளையே காணோம் மாமா பையா, என்னடா தொடர் நினைக்கிட்டு இருக்க, கூபி டைகர் நீ என்னால முடியாதுடா போலா சாமின்னு சொல்லிட்டு அவன் இடத்துல ஓடத்துக்கு ட்ரை பண்றான். டேய் ஓடாதடா நில்றா, திரும்ப ஓடா தொட்டு கத்திட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணி போக. அப்புறமா அவனுக்கு அந்த இடத்துல போகும்போதே வந்து கூபி ஒரு இடத்த பாப்பா. அது ஒரு டெஸ்ட் ரூம் தான். ஆனா அந்த டெஸ்ட் ரூம் பார்க்க ரொம்ப நார்மலா இருக்கு. அதாவது அவன் கண்ணுக்கு ஏதோ நார்மலா தெரியுது. அந்த இடத்துல நிறைய கலரான ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இருக்குது. ஓ இது வந்து கேண்டில் ஸ்டார் ஜெல்லி ஃபிஷ் பா, உனக்கு ஒரு ஜாக் பாட் தான் இந்த இடத்துல கூபி டைகர். இந்த டெஸ்ட் மெத்தட பொறுத்த வரைக்கும் உன்னுடைய பாடியில எந்த விதமான வலியும் கொடுக்காது. ஆனா பிரச்சனை அதோடைய கிரீப்பியான டென்டகல் தான். அது ஒண்ணு போட்டு கொருட்டு தரமா என்னென்ன வேலை பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. இதெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒண்ணு பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிறான். பாவண்டா நீ. அப்புறம் அவன் கதறா, டே இன்னும் விட்டுருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய மசாஜா என்னன்னு தெரியல அது எளவு. அவன் பண்ணதுல சொகத்தை கண்டுக்கு இப்ப தூங்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தா அதுங்க பண்ண அந்த ஒரு டெஸ்ட் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த ஜெல்லி பீஸ் எல்லாமே மறைஞ்சு போயிட்டு அந்த இடத்துக்கு இவனுடைய பவர்ஸ் என்னன்றதை வெளிப்படுத்த வந்துருச்சுங்க. வுட் அண்ட் விண்ட்னு வந்துருச்சுங்க. இப்போ ஹெவன் லெவலுக்கு வந்துருச்சு. குஃபி நீ கலக்கிட்ட வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கேஃபேட்டேரியால ஹீரோ அவனுக்கு நல்ல சாப்பிட நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுக்குதுல அவன் பிளேட்டா மொக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல இந்த டைம் அவனுடைய விங்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வுட் அண்ட் விண்ட். கண்டிப்பா சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியே போச்சுன்னா ஹெவன் எர்த் மித்திக்கு அப்புறம் எல்லோ அந்த லெவலுக்கு போயிட்டா மட்டும் போதும் ஒரு ஹேண்ட்ஸமான 3 ஸ்டார் ரேங்க் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தனா மாறிடுவான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. கோபி ஒன்னொரு பக்கம் சாப்பிட்ட மிதக்கத்துல ஏப்ப போட்டு இருக்க. ஹீரோ சூடா இருக்கிற காஃபி கூட தெரியாதனமா அப்படியே குடிச்சிருவான் பேசிக்கினே. வாய் வந்துருச்சுடா. அதை விட இந்த ஆட்சிப்பா பத்தின விஷயங்களை நான் எழுதி வைக்கணும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த புக்கை எடுத்து செக் பண்ணிட்டு இருக்கான். அவன் வாய் பார்த்தா அப்படியே வீங்கி கிடக்க. கூஃபி இதை பார்த்துட்டு ஏதோ மிட்டாய் நினைச்சுக்கினேன் டக்குனு தலைவன் போயிட்டு வாயை நக்கிடுவான். அவன் மனசே உடஞ்சு போயிட்டு அவனுக்கு தலையில ஒரு கொட்டு கொடுப்பான் பாருங்க. நான் ஒன்னும் உன் மேல இன்ட்ரெஸ்டா இல்லடா, என்ன ஒரு பொண்ணு தாண்டா வந்து கிஸ் பண்ணணும் அந்த மாதிரி. உனக்கு ஆசையா வெறியா இருந்துச்சுன்னா உன்ன மாதிரி இன்னத்தை சேர்ந்த இன்னொருத்த போய் பண்ற அந்த மாதிரி இன்னொரு தடவை என்ன தொட்ட அம்மா உன்ன நீ கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி வர கூப்பியை பார்த்து கத்திட்டு வந்துட்டு இருக்கான் ஹீரோவும். கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஹீரோ பேசிட்டு வரும்போது அவனுடைய தலைமுடிதான் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. கோபி ஒன்னொரு பக்கம் அதை தடவி எடுத்துட்டு இருக்க. அப்புறம் அவன் வந்துட்டு இருக்கிற வழியில ஒரு பொண்ணும் எக்ஸாம் நடக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கா. அவன் இந்த மெஷரிங் பண்ற ரூம்ல எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறதுல ஹீரோ சடனா திரும்பி பார்க்க அவ கண்ணுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியும். அவ ஒரு செகண்ட்ல மயங்கிடுவா. என்னங்க கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா. என்னடா இங்க நடக்குது, ஏன் அப்படி பயந்து ஓடுறா, ஏன் சொட்ட தலைய பார்த்தா பயந்து ஓடுறா அப்படி ஹீரோ முடி வளர்ந்தது கூட தெரியாம இருக்கா. இன்னொரு பக்கம் கூப்பி அதை டச் பண்ணிட்டு இருக்க. இவன் என்ன தொட்டுட்டு இருக்கான், இது என்ன இவ்வளவு நீளமாகுது எங்கிருந்து வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மண்டையில இருந்து தான் முளைச்சிருக்கணும்னு ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுவான். இது கண்டிப்பா கூஃபி டைகரோடைய அந்த அவேக்னிங் தான் இருக்கணும். இது வுட் டைப் மேஜிக்கா இருக்கணும். அந்த வுட் ஆர்ட்ஸ் எல்லாத்திலுமே கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் இவன் பண்ண இந்த விஷயத்தினால என்னுடைய முடி இந்த அளவுக்கு வளைஞ்சிச்சு, அது பெரிய விஷயம் தான். சரி எனக்கு இப்ப 2 ஐடென்டிட்டி கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் வச்சு செய்யறேன் அவங்கள. எனக்கு இப்போதைக்கு அந்த ஸ்பிரிட் மெர்ஜிங் பில் வேணும். அது ஏன்ஷியன் டிவைன் மெடிசன். கூஃபியோடைய உதவி மூலமா நான் அந்த எடுத்தே ஆகணும். ஏன்னா அது 4 ஸ்டார் சக்திகளை கொடுக்கக்கூடியது. ஆனா அதை நான் இந்த கதையில உருவாக்கினப்பவே எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால அது எந்த இடத்துல எந்த கரெக்டா நான் எடுத்துக்க முடியும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த ஏர்ஷிப் ஓடிய டோர் இருக்கிற அந்த பகுதிக்கு கீழே நான் ஒழிக்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதை எடுக்கிறதுக்காக போற சமயத்துல அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய ஆட்கள் எல்லாமே கதவு திறந்து வெளியே வருவாங்க. எக்ஸாமினர் பேட்ரோல் வந்தாச்சு. அப்புறம் அந்த லேடி அந்த இடத்துக்கு வருவா. எல்லாரும் அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு தயாரா இருங்க, ஆல்மோஸ்ட் அது ரெடி ஆயிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்ன உடனே
ஹீரோவும் நான் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். அந்த பில்லை பத்தி கூட யோசிக்காம அவன் யோசிக்கிற சமயத்துல திடீர்னு ஹீரோவை பார்த்து மயங்க அந்த பொண்ணு அந்த இடத்துல கத்திட்டு இருக்கா. என்ன விட்டு போங்கடா, என்ன தொடாதீங்க, நான் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இங்க பாரு எங்களுடைய பாஸுக்கு உன்னுடைய ஸ்பிரிட் டூல் தேவை, அதை கொடுத்துரு, அதை நீ கொடுக்கறதுனால பெரிய விஷயத்தை தியாகம் பண்ற, உனக்கான அங்கீகாரம் எங்களுடைய பாஸ் கிட்ட இருந்து கிடைக்கும், நீ கவலையப்படாத, அவர் உன்னை வச்சுப்பாரு, இதை என்னால ஏத்துக்க முடியாது, அது எப்பவுமே எனக்கு மட்டும்தான், உங்களை மாதிரியான பங்கு வச்சிருக்கோம்ல எனக்கு சுத்தமா பிடிக்காதா, போடா, முள்ள மட்டும் தலையா தொட்டு அவனை பார்த்து கலையத்துல அவன் கடுப்படுவான். யாரை பார்த்து என்ன சொன்னேன், இந்த ஷிப்லயே சாவணும்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ, நாங்க சொல்றத பண்ணா இந்த இடத்த விட்டு நீ உயிரோட போலாம், இல்லன்னா அவ்வளவுதான் உன் கதை. இதை பார்த்து ஒரு சில பேர் வந்து என்னடா இவனுக்கு அநியாயம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்காரு. ஆனா அவனுங்க வந்து தடுக்கிறானுங்க, டேய் அவன்கிட்ட இருக்கிறது 2 ஸ்டார் பீஸ்டா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அமைதியாரு, இது எல்லாத்தையுமே யாராலையும் இந்த தட்டி கேட்க முடியாது, அதாவது எக்ஸாமினர் தவிர. ஆனா அவங்களும் கம்முன்னு இருக்காங்கன்னா கண்டிப்பா இது அவங்க அலோவ் பண்றாங்க தான் அர்த்தம். அதுக்கேற்ற போல தான் அவங்களும் பார்த்தா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நடக்கிற சண்டைகளை தடுக்கிற மாதிரி ஐடியா யாருமே இல்ல. இன்னொரு பக்கம் ரொம்பவும் போட்டு அந்த பொண்ணை பயமுறுத்ததுல ஹீரோ கடுப்பாயிட்டு, டேய் உனக்கு என்ன மண்டக்கு என்ன குழம்பிட்டு இருக்கா, டை அடிச்சிட்டு இருக்கா அவ்வளோ, இவன் அவனாச்சு அப்படின்ற மாதிரி அவன பக்கம் சாக்காவே, யாரா நீ, உன்னை யாரா இங்க கூப்பிட்டது, நீயும் மண்டைக்கு டை தாண்டா அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அவனுடைய ஆட்கள் வந்து இப்ப ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அவனை ஹீரோ தொடாமையோ போட்டு அடிச்சு விடுவான். உனக்கு ஃபேமிலியர் தான் வேணுமா, அதுதான் ஆல்ரெடி உன்கிட்ட இருக்கேன், அப்போ உன்கிட்ட இருக்கிறது என் கிட்ட கொடுத்துரு, அதை நான் எடுத்துக்கிறேன். பாதாங்க பாருங்க அவன் உங்களை காப்பி பண்றான், இவன் ஃபைட்டுக்கு தாண்டா கூப்பிடுறான், டேய் உன் ப்ராப்ளம் என்னடா, உன் ப்ராப்ளம் என்னடா இங்க ஃபர்ஸ்ட் அப்படி 2 பேர் மாத்தி மாத்தி கேக்குதுல அவன் முடிக்கிறான். பாஸ் அவ உங்களை வெறுப்பேத்திட்டு இருக்கான், நீங்க பேசுறதையே திரும்ப காப்பி பண்ணிட்டு இருக்கான், சோ இந்த இடத்துல உங்களை மக்க வாங்க ட்ரை பண்றான், தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, அசிங்கப்படாதீங்க, எல்லாரையும் தோக்கடிங்க, கெத்துக்காமங்கன்னா அவனை போட்டு அடிக்கணும் பாஸ், ஆமாண்டா வெறுப்பேத்தனடா அவன், விடக்கூடாது, என்னுடைய பெயர் இந்த இருக்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும், அதே மாதிரி என்ன மறக்காத மாதிரி நான் பெரிய விஷயத்தை இந்த இடத்துல பண்றேன், சாவ தேடி தான் வந்திருக்கேன், க்ரோவ்லிங் டிராகன் என் கூட ஒன்றிணைஞ்சுன்னு சொல்லுவான். உடனே பார்த்தா அந்த டிராகனும் அவன் கூட ஒன்றிணையில, ஆள் பார்த்தா டிராகனாவே மாறிடுவான். பரவாயில்ல, நார்மலா இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா ஜஸ்ட் இது ஒரு மேல ஏதோ காஸ்டியூம் போட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது, ரியல் ஆனதுல இந்த உலகில இருக்காது பத்தம்பி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ பேசிட்டே இருக்கும் போது அதுல அவன் ஃபைட் பண்றதுல ஹீரோ தப்பிச்சிடுவான் நல்ல வேலையா. அப்புறம் பார்த்தா நம்ம ஒயிட் டைகரோட ரெக்கைகளை பயன்படுத்தி பறந்துக்கினே ஹீரோ ஃபைட் பண்றதுக்காக ரேரா இருப்பான். பரவாயில்ல நல்லாவே சண்டை போடுற, பட் இருந்தாலும் என் ஸ்டைல் வந்து பறந்துகிட்டே அடிக்கிறது தான். சோ இப்படிதான் நான் ஃபைட் பண்ண போறேன், ரெடியா இருந்துக்கும், கீழே வாடா அப்படின்னு அவன் கத்த. சரி வந்துட்டா போச்சு கூஃபி, உன் திறமைய காமின்னு சொன்ன உடனே கூஃபி பார்த்தா தன்னுடைய வாய்க்குள்ள இருந்து அவ்வளவு ஸ்மோக்க வெளிப்படுத்துவான். அந்த இடத்துல இருக்க எல்லாரும் அதுக்குள்ள போயிட்டு முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியாம புலம்பிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு விஷயத்தினால அந்த ஒரு ஏர்ஷிப்புக்கு பெரிய பிரச்சனையா ஆகுறதுல அலர்ட்டும் வருது. அவங்க மேனுவலா இந்த விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்றதுக்காக இப்ப ட்ரை பண்றாங்க. அதாவது முன்னத்தை விட இப்ப ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி அந்த ஏர்ஷிப்பை மாத்ததுல அது வேகமா போகுது. இன்னொரு பக்கம் அந்த கோல்டன் ஐயா வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு லேடியும் பரவாயில்ல, இந்த வருஷத்துக்கான கேண்டிடேட்ஸ் எல்லாமே பெரிய லெவல்ல பிரச்சனை கொடுக்கறதுல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல, எனக்குமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த புகைக்கு நடுவுல இருந்து ஹீரோ பறந்து போயிட்டு அவன் அடிக்க ஆரம்பிக்கிறதுல அவனுக்கு விஷயம் தெரியாம அவன் திணற ஆரம்பிப்பான். சண்டை எப்படியே வெறித்தனமா போகும், ஹீரோ ஒளிஞ்சு பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல ஹீரோ அடிச்சு அடி பயங்கரவாங்க, அவன் அவ்வளவுதான் தோத்துட்டான். ஒயிட் டைகரா இருக்கிற நம்ம கூஃபி பார்த்தா அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த இடத்துல ஹீரோ பார்த்து வச்சு அந்த ஒரு பில்லையும் எடுத்துருவான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் தன்னை பத்தின அறிமுகத்தை கொடுத்துக்கிறான். நான் தான்டா வான் செட்ஸோ, எனக்கு முன்னாடி எந்த ஒரு புள்ளியும் நிக்க முடியாது, வெளியே போகடா நீங்களாம். அப்புறம் ஹீரோவை எல்லாரும் சேர்த்து பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுவா. நம்ம கூஃபி பார்த்தா அதுக்கப்புறம் திருட்டு பையன் போயிட்டு ஒழுங்கா அந்த பில்லை எடுத்துன்னு ஹீரோ கிட்ட கொடுப்பான். ஒரு வழி அது கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த லேடி பார்த்தா இப்ப ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண வந்துட்டான். டேய் தம்பி, நான் உங்களோட ஃபைட் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன், என்னுடைய பிளட் பம்பிங் வந்து உன்னுடைய ஃபைட்டை பார்த்து அப்படியே துடிக்குது, உங்களோட ஃபைட் பண்ணணும்னு, அதனால என் கூட ரெடியா? இவ தான் ஈஸ்ட் கவுன்சிலோடைய கிராண்ட் கோல்டு ஸ்டாரை வச்சிட்டு இருக்கிற கோல்டன் ஸ்டார் லேடி. அட கடவுளை, இவகிட்ட 4 ஸ்டார் மான்சர் வரைக்கும் இருக்குமே. இந்த ஷிப்ல நான் ஏதன போர்ட்ஸ்ல வந்து புதிய ஸ்டோரி சைடு வந்து இப்படியா இருக்கும், பட் ஆனா கதைப்படி சில இடங்கள் வந்து மாத்தி போகுது. இதையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்ல. நீ தேவையில்லாம இந்த இடத்த ரொம்ப டேமேஜ் பண்ணிட்ட, அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. சோ என்னுடைய ஸ்ட்ரைக்குக்காக தயாரா இருந்துக்கும். ஒண்ணு முதல்ல நீ என்ன அட்டாக் பண்ணு, அப்படி இல்லனா நான் உன்னை அட்டாக் பண்ணுவேன். ஹீரோவா அவனை வெள்ளத்தனமா பார்த்தா மடத்தொழி யோசிக்கிறா, இப்படியாப்பட்ட காட்டு முன்னாடி பொண்ணு கிட்ட வந்து இப்படி மாட்டினேனே, இப்போ நான் என்ன பண்றதுங்க, அவ வேற என்னோட ரொம்ப சக்திசாலியா இருக்கா, செத்துட்டேன்னா திரும்ப உயிரோட வர முடியாது, நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள நீ என் கூட சண்டை போடணும் சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா அவ கவுண்ட் ஒண்ணு ஆரம்பிக்கிறதுல ஹீரோவா வீரவாசனமா பேசுவான். எனக்கு வேற வழி இல்ல, இந்த பில்லை வந்து நான் பயன்படுத்தி என்னுடைய பாடியோட ஸ்ட்ரென்த் அதிகரிச்சா மட்டும்தான் நான் இவங்களை விட சக்திசாலியா இருப்பேன். அதனால இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறத தவிர வேற வழி எனக்கு எதுவுமே கிடையாது. சோ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சில பல விஷயங்களை சொல்லி நான் தப்பிக்க வேண்டியதுதான். ஆனா கண்டிப்பா ஃபியூச்சர்ல பார்த்தனே இவங்களை விடவே கூடாது, கண்டிப்பா இவளுக்காக தேடி வருவேன். ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு பேசிக்கிட்டே, இங்க பாருங்க, என்ன பொறுத்தவரைக்கும் இன்னசென்ட்டான இந்த பொண்ணை வந்து அந்த புலிஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க, தேவையில்லாம அவன் தான் வந்து இவகிட்ட வந்து பிரச்சனை பண்ணதுனால நான் அதை தட்டி கேட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க அவனை கேட்கறத விட என்ன கேட்டுட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எந்த விதத்துல நியாயம்? சோ நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் என்னால பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, அதனால உங்களை அட்டாக் பண்ணதுல எனக்கு மனசே வரல. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஒரு கவுன்சில் ஆளுங்க என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப மோசமான ஆளுங்க தான். நியாயத்துக்காக போராட்டம் எனக்கே இப்படி பண்றாங்களே, உங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு பக்கம் ஹீரோ தூண்டி விட்டுட்டு அதை எடுத்து விட்டு கீழே குதிச்சிடறான். அவ கவுண்ட் ஒன்று முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா குடிப்பான் ஹீரோவும், ஏன்னா குதிக்கலாம் தலையை போட்டு தள்ளிடுவா. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கூஃபியோடைய உதவி மூலமா
மூலியமா பறந்து போகிறதுல இன்னொரு பக்கம் இந்த பொண்ணும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா, அவர் அவ்வளவுதான் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ கடுப்பா வராங்க. ஹீரோக்கு நடந்த அநியாயத்தை பார்த்த உடனே இப்போ அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, அதாவது இந்த கவுன்சிலுக்கு எதிராக. இதனால அந்த பொண்ணுக்கான ப்ரொடக்ஷன் வந்து அந்த எக்ஸாமினர்ஸ் கொடுக்கறதுல அந்த இடத்துல யாராலையும் எதுவுமே பண்ண முடியல. அவளை இதுல அவ இன்னொரு பக்கம் சந்தோஷமா வரா, அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான். திரும்ப கண்டிப்பா அவனை மீட் பண்ணி ஆகணும். ஹீரோ அந்த இடத்துல பறந்து இப்போ வந்துட்டு இருக்கான், அதாவது கீழே இருக்கிற ஐலாண்டுக்கு போறதுக்காக. இப்படியே பறந்துதான் எல்லாம் வேலைக்கு ஆகுது, தரை இறங்கி தான் ஆகணும். சோ எல்லாரையும் அந்த இடத்துல முட்டாளாக்கிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு அந்த ஸ்பிரிட் மெர்ஜிங் ஸ்பில்ல வந்து நான் ரிஃபைன் பண்ணி ஆகணும். அது அப்புறமா கன்சியூம் பண்றது மூலமா என்னுடைய சக்திகள் அதிகரிக்கும். அதுக்கான சான்ஸை நான் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கேற்ற இடத்த நான் உருவாக்கணுமே, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் பொருள் எல்லாம் நான் வாங்கணும். எங்க போய் நான் அதை தேடுவேன்னு தெரியல. சரி, கதை போக்குற போக்கலையே நான் போனாதான் அது கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ போகும்போதே பார்த்தா பறந்துட்டு இருக்கிற சமயத்திலேயே முடி கொட்ட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் போயிட்டே பார்த்துட்டு, டேய் முடி கொட்டுதுரா, என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் சொட்டா பல பல தெரியுதுன்ற மாதிரி அவன் பார்க்க. ஒரு கட்டத்துல ஹீரோடைய முடி பார்த்தா கொத்தா வந்து அவன் மூஞ்சில பறந்துல அவன் அது தள்ளி வரதுக்காக ஹீரோவை விட்டு பறந்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க நம்ம சொட்ட மண்ட காணும் சொல்லிட்டு நம்ம ஓனரை கூப்பி பார்க்க அவன் கீழே பறந்துட்டு, டேய் என்னடா இப்படி விட்டுட்ட, உன் ஓனரே கொல்ல பாக்குறியா, வாடா நாய், சாரிடா வாடா டைகரே அப்படின்னு அவன் கதறி கூப்பிட்டு இருக்க. அப்புறம் பறந்து போய் ஓரளவுக்கு வேகமா போய் பிடிக்கிட்டு ட்ரை பண்றான். இதே சமயத்துல அதே ஐலாண்ட்ல, அதாவது ஹீரோ விழக்கூடிய அந்த ஐலாண்ட்ல ஒரு கிராமத்து ஓரமா இருக்கிற காட்டுக்கு நடுவுல நிறைய லேடிஸ் வந்து இந்த மூலிகை செடிகளை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அதுல ஒருத்தி வந்து கிரீன் ஹேர் வச்சிட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு 2 பொண்ணுங்களும், ஏய் அங்க பாரு ஷூட்டிங் ஸ்டார் வருது, அதுகிட்ட நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டோம்னா நம்ம நினைக்கிறது அதுபடியே நிறைவேறும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிரீன் ஹேர் வச்சிட்டு இருக்கிற பொண்ணு வந்து அவளுக்கான விஷயம் கேட்காம எல்லாருக்கான விஷயம் கேட்கறா. என்னுடைய மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சுதந்திரமா தங்களுடைய வாழ்க்கைகள்ல எப்பவுமே நிம்மதியா கழிக்கணும், அதுதான் என் ஆசைன்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கிறதுல அவர் பொண்ணும், ஏய் பேஜி எதுக்கு தேவையில்லாம நீ மத்தவங்களுக்காக கேட்கற, முதல்ல உனக்கு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்காக கேட்கணும். ஆமாப்பா, உனக்குன்னே நீ எதுவுமே கேட்கலன்னா அதுக்கப்புறம் உனக்கு நடக்காம மத்தவங்க நடந்து அதை நீ வெக்ஸாகி தான் போகணும். அதை அவ மிஸ் பண்ணிட்டான். எனக்கு கேட்கணுமா அப்போ? ஆனா பரவாயில்ல விடுங்க, அடுத்த முறை வச்சுன்னா நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இப்போது என்னுடைய வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தா போதும். ஏய் பேஜி நீ கவலைப்படாத, அங்க பாரு இன்னொன்னு வருதுன்னு சொல்லவும் அங்க பார்த்தா வர ஸ்டார் ஓடிய இன்னொரு ஸ்டார் வந்து கிட்ட போயிட்டு இருக்கு. அது கிட்ட அங்க பறந்துட்டு இருக்கிறது லம்பாருங்கன்றது இவங்களுக்கு தெரியாது. அவங்க என்னமோ வால் நட்சத்திரம்னு நினைச்சுதான் கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பேஜி பொண்ணு ஒரு பக்கம் அது வால் நட்சத்திரம் தான் நம்பிட்டு அவ இன்னொரு பக்கம் தன்னுடைய விஷயம் கேட்கிறா. எனக்கு எந்த இடத்துல வேணாலும் சரி, எப்படியாப்பட்ட கேரக்டர் வச்சிருந்தாலும் சரி, எனக்கு அந்த வால் நட்சத்திரத்தோடைய வெளிச்சத்தின் நம்பிக்கை மூலியமா நான் நம்புறேன், கண்டிப்பா எனக்காக ஒருத்தன் எங்க இருந்து வேணாலும் அவன் கண்டிப்பா எனக்காக வரணும், அதுக்கானதை நீ தான் காமிக்கணும் அப்படின்னு அவ கேட்கறதுல நம்ம ஹீரோ உணர் பக்கம் அதுல கீழே விழ இருக்கான். கண்டிப்பா நம்ம ஹீரோ தான் இவளுக்கு ஏத்த ஜோடின்றத போக போக நீங்களே பாப்பீங்க. அப்புறமா அந்த ஐலாண்டுக்குள்ளேயே பார்த்தா ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜ்ல ஒரு குறிப்பிட்ட கெட்டவன் கேங் மாதிரி இருக்கு. அந்த கேங்கோட லீடரா இருக்கிறவன் மண்டியை போட்டுக்கிறான். அதனால அவனுக்கு ரெஸ்டிங் பின் சொல்லிட்டு அவனுடைய சிசிய பிடிக்கலாம், பாஸ் நீங்க போயிட்டீங்க, இதுக்கப்புறம் இந்த பிளான யாரு வழி நடத்த போறா தெரியலையே, உங்கள மாதிரியான சொட்ட மண்டியாங்க எங்க போய் தேர்றதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல எப்பவுமே ஒரு கேங்ல இப்படியாப்பட்ட ஆள் இருப்பான், அதாவது திமிர்த்தனம் பண்ணி நம்ம தான் அடுத்த பாஸ்ன்னு சொல்லிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஆள் அங்க வந்துட்டு, டே ஏன்டா கவலைப்படுறீங்க, நம்ம ஓல்டு கிழமை போயிட்டேன் ஆல்ரெடி, அந்த கிழவுக்கு சொட்ட மண்டை போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் தானே இங்க புது சொட்ட மண்டை லீடர். டேய் பாஸ் போயிட்டாரு, அடுத்த லீடர் வரணும்னா கண்டிப்பா நம்மள ஒருத்தர் நம்ம தான் சூஸ் பண்ணணும். நீயே வந்து எப்படி முன்னாடி நின்று இப்படி எல்லாம் சொல்லலாம், எங்களெல்லாம் ஒத்துக்க முடியாது போடா அப்படி அப்படின்ற மாதிரி அவனுக்கு பிரச்சனை பண்ண. ஆனா பிரச்சனை பண்ணவங்களே இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான், என்கிட்ட பிரச்சனை பண்ணீங்கன்னா செத்துருவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு கழுவை தன்னுடைய ஃபெமிலியரா வச்சிட்டு இருக்கான். எவனாச்சும் என்ன எதிர்த்து பேசுனீங்க அம்மா அவனை செத்திங்க இதுகிட்ட, இன்னில இருந்து நான் தான் இந்த பிளாட் கேங்கோடைய லீடரே, யாருக்காச்சும் எந்த பிரச்சனையா இருந்துச்சுன்னா முன்னாடி வாங்க, இதுக்கு ஏரியா வாங்கன்ற மாதிரி அவன் சொன்ன அடுத்த செகண்ட் அந்த ஹீரோ என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துல விரும்பம் பாருங்க, என்னடா நடக்குது, எவடா உள்ள போகுது டைமிங்ல பார்த்து அந்த சினாரியே மாறும். நம்ம ஹீரோ பார்த்தா தன்னுடைய சொட்ட மண்டியை வெளி காமிக்கிறதுல அவனுங்க எல்லாம் எவனை உள்ள வந்துக்கிறாடா போடுங்கடா அவனை அடிங்கடா அப்படின்னு பார்க்க உன்ன பக்கம் நான் தாண்டா அடுத்த பார்த்து சொன்னவனை பார்த்தா அடுத்த மண்டைய போற ஆளா லிஸ்ட்ல சேர்த்துறானுங்க. ஹீரோ உடனே ஏஞ்சுக்கினேன் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு ஏஞ்சு நிப்பான் பாருங்க. அதோட இந்த இப்ப நம்ம ஹீரோவும் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாங்க ஹீரோவும். ஆனா அவனுங்க எல்லாம் அவனோட பக்கம் சீரியஸா பார்த்தவனுக்கு உடனே டொம்புன்னு ஆயிடுவானுங்க, சமத்து பொருள் மாதிரி. ஏய் இவனு நம்மள மாதிரியான சொட்டதான்பா, இவன் நம்பாதுப்பா அப்படின்ற மாதிரி அவனுக்கு விட்டுறானுங்க. யாரா இவனுங்க எல்லாருமே நம்மள மாதிரி மொட்டை மாடியா இருக்கானுங்க. அப்போ இவனுங்கள ஒருத்தன் நம்மளும் நினைச்சிட்டானுங்களா. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த ஒரு கேர்ள் கழுகு ஃபேமிலியரும் யாரோட அட்டாக் பண்ணன்னு சொல்லிட்டு அது உன்னோட பக்கம் கோவத்துல வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணதுக்கு தயாரா இருக்கு. அது கத்துறதுல அந்த இடத்துல இருக்க ஆளுங்கெல்லாம் ஏ புதுசா வந்தவனே இந்த இடத்த விட்டு போயிடுறா, அது அப்புறமா மொட்டை மாடியை கொத்தி வைக்க போதுரா, அப்புறம் கபால ஓபன் ஆயிட்டு மூளை வந்திலே வந்துடும். அது வைல்டு ஃபேமிலியரா இருக்கலாம், ஆனா என்கிட்டயும் அதை விட தரமானதா ஒண்ணு இருக்கு, போடா கோஃபி முடிச்சு விடுற அவனை. அதுக்கப்புறம் அவன் பறந்துட்டு இருக்கும் போது அவனுக்கு பின்னாடி ஹீரோ வந்துட்டு ஒரு பார்வைதான் பாப்பான். அடுத்த செகண்டே பார்த்தா சூப் வச்சு இவனுங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பானுங்க. பரவாயில்லப்பா, வாசனையும் சூப்பரா இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு, சூப்பரா வச்சிருக்கப்பா நீ, ஏன்பா இதை விடுங்கப்பா. பாவம் அந்த ஃபேமிலியர் செத்து போயிடுச்சு, அந்த கம்நாட்டு பையனும் மயக்கத்துல இருக்கான். இப்ப அடுத்த லீடர் நம்ம யார அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது, அதுக்கு தானே நான் இந்த இடத்துல இருக்கேன், எவனாலையும் இந்த இடத்துல லீடர் ஆக முடியாது, என்ன தவிர நான் தான் இங்க லீடர், எவனும் புதுசா வந்தவங்க கொடுக்க முடியாது, போங்கடா
போடா அப்படின்ற மாதிரி அவன் கடுப்புல பேசுறான். டக்குனு ஹீரோ முறைச்ச பக்கத்துல அப்படியே மாத்திருவான் பிளேட்டை. சாரி கைஸ், தப்பா சொல்லிட்டேன், இங்க வந்திருக்காருல இவருதான் நம்மளுடைய ஹீரோ, அதாவது புதுசா வந்த பாஸ். ஏன் இப்படி சொல்றேன்னா நமக்காகவே அடுத்த கட்ட ஜெனரேஷனுடைய பாஸா இவரு வானத்துல இருந்து நம்ம வளர்ந்துருக்காரு. இவரை நம்ம கை விட்டுறவே கூடாது. இதுக்கப்புறம் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணி ஆகணும், நீங்க எங்களுடைய பாஸா இருக்கணும், எங்களுக்கு நிறைய விஷயத்த வழி காட்டணும். அவனை பக்கம் கீழே படுத்துட்டு இருக்க மாதிரி யோசிப்பான். புதுசா வந்தவனை இவனை வச்சு எப்படியாச்சும் எனக்கு தேவையான விஷயங்களை நான் கேங்ல இருந்து சாதிக்க போறேன், எவனாலும் என்ன தடுக்க முடியாது, கடைசியில இவனையும் நான் அடிச்சு திட்டு அந்த இடத்துக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு அவன் கீழே கூட சூழ்ச்சி பண்ற மாதிரி யோசிச்சிருக்கிறது ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும். இப்படிதான் யோசிப்பானே. தலைவனை போட்டு குமரி எடுக்கிறான், அவன் எகிரி போய்வான். இங்க பாரு, டாய்லெட் கழுவுறது கூட நீ லாய்க்கு இல்ல, அதனால தேவையில்லாம நீ இந்த லேட்டர் பொசிஷனுக்கு எல்லாம் ஆசைப்படாத, எவனாச்சும் என்ன எதிர்த்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு ஹீரோ மிரட்டத்துல எல்லாருமே கம்மன் ஆயிடுவானுங்க. ஓகே பாஸ், அவனை நம்ம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவோம் பாஸ், இதுக்கப்புறம் நான் தானே உங்களுக்கு பாஸ். கண்டிப்பா இது நாள் வரைக்கும் நீங்க எப்படியாப்பட்ட ஆளா இருந்திருப்பீங்கிறது எனக்கு தெரியாது, உங்க கேங் கெட்டவங்களா இருந்திருக்கலாம், பல தப்புகளை பண்ணிருக்கலாம், ஆனா நாளில இருந்து நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கேட்டுதான் நீங்க நடந்துக்கணும். என்ன மீறி நடக்கிற எவனா இருந்தாலும் அவனுக்கு இதான் கதி. தலைவர் அதுக்கப்புறம் பார்த்தா கோபியோடைய திறமையை பயன்படுத்தி அந்த உட்டை மேஜிக்குள்ள அதை வச்சு அந்த மொட்டத்திலையான இருந்த ஒவ்வொருத்தையும் பார்த்தா தனக்கான காட்சுங்கெல்லாம் முடியெல்லாம் வளர வச்சுட்டு கூட வச்சுட்டு அசிஸ்டன்ட் மாதிரி ஹீரோ அவனுக்கு பாஸ் மாதிரி வேற லெவலா கித்து காமிக்கிறாங்க. அவனுக்கு ஒன்னொரு பக்கம் மே மருந்து, பாஸ் நீங்க தான் எங்களுக்கு வழிகாட்டுங்க, கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நம்மள ஒரு ஃபேமிலி, அதனால எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் வேணும், கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய முடிகளை நல்லா வளர்த்தலாம், ஆனா எனக்காக நீங்க ஒரு சில பேர் உதவி பண்ணணும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க. அப்புறமா இந்த வில்லேஜ்ல பார்த்தா இந்த கேர்ள்ஸ் எல்லாமே மூலிகை செடிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த மரத்து கிட்ட நிக்கிற அந்த ஒரு பொண்ணு வந்து, ஏன்பா கொஞ்ச நாளாவே இந்த பிளாக் கைஸ்னு ஒருத்தங்க இருப்பானுங்களா, அந்த மொட்டை மாண்டியானுங்க, அவனுங்களாம் என்ன அமைதியாவே இருக்கானுங்க, என்னமோ சரியில்லைல, ஆமா ஆமா அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிச்சு பேசிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு பார்த்தா இந்த கிரீன் கலர் வச்சிட்டு இருக்கிறது நம்ம கதையோடைய ஹீரோயின். அவளுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு பொண்ணு கிட்ட திடீர்னு பார்த்தா அந்த ஒருத்தன் வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணுமா, இங்க பாருங்க மிஸ், உங்களுடைய வில்லேஜ்ல இந்த அல்கமி மூலிகைகள் எல்லாமே விக்கிறீங்களா அப்படின்னு அவன் வந்து கேட்கறதுல அவனை பார்த்துட்டு மெய் மறந்துடுவா. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமையா. இன்னொரு பக்கம் எவன்டாவ இவளை இப்படி பண்ணது விட மாட்டேன், அருவாவை எடுக்கடா போடுதலங்கடா அப்படின்னு பக்கம் அவ கடுப்பாயிட்டு அவனுங்களை பாக்குறதுல அந்த இடத்துல இவனுங்க எல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானுங்க. பார்த்தா நம்ம பிளாட் கைஸ் தான், மொட்டை மாண்டியானா இருந்தவனுங்க எல்லாருமே இப்ப முடி வளர்ந்துட்டு ஹேண்ட்ஸமா மாறிட்டதுல அவன் மயங்கிடுவா. உடனே அருவாவை கீழே போட்டு, நான் உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் பண்றேன், என்கிட்ட தயங்காம கேளுங்க, ஒண்ணு இல்ல எங்களுக்கு சில மூலிகைகள் மட்டும் இந்த இடத்துல தேவைப்படுது, நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், கவலையா படாதீங்க, நீங்க எதை கேட்டாலும் நாங்க இலவசமா கொடுப்போன்ற மாதிரி அந்த இடத்துல போயிட்டு ஒரு 2 பேரை அவ மயக்கிறா. அவங்க எல்லாம் ஜோடியா போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் மட்டும் பாவம் ஒத்தாளா இந்த இடத்துல இருப்பா. என்னடா இங்க நடந்துட்டு பிளாட் கைஸ் எப்பவுமே பேட் கைஸ் ஆச்சு, இப்படி எல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லையேன்னு அவ யோசிப்பான். இருங்கப்பா நானும் வந்துருந்து சொல்லிட்டு அவ போகிற சமயத்துல கால் தடிக்க வீந்துருவா. ஹீரோ இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாமே பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணை நான் என்னுடைய ஆர்ட் ஸ்டைல சேர்த்தானா, பட் இருந்தாலும் இப்படி எல்லாம் நடக்கும் நல்லாவே தெரியும், ஆனா இவகிட்ட நிறைய விஷயம் இருக்கு. இவ பேரு பேஜி. சோ அடுத்த கட்ட விஷயங்கள் நடக்கும் போதே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல இந்த பிளாட் கேங்க பொறுத்த வரைக்கும் இந்த வில்லேஜ்ல நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு தான் சுத்திட்டு இருப்பானுங்க. இப்ப நான் வந்து பாஸ் ஆனதுல இவனுக்கு ரொம்ப நல்லவனா மாட்டிட்டானுங்க. இங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா என் கதையை நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி நானே திருத்தி எழுதிட்டு இருக்கேன், புரியல, அப்படிதான் தெரியுது. கொஞ்ச நாள்ல இன்னும் இவ நம்மளுக்கு ஹீரோயினா ஆயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பேஜிங் பண்ண பார்த்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு பார்த்தா ஒரு குட்டி ஃபேமிலியர் அந்த இடத்துக்கு இருப்பான். எனக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்றதுல அவ அடிக்கிற கல் அவ மேலே வந்துவியோ. ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா சிரிப்பான். பாவ பாக்குற ரியாக்ஷனே காமெடியா இருக்கும். ஏய் குய் என்னாச்சு, எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அவ்வளவுதானா, நீ கவலையே படாத, நான் உனக்கு உதவி பண்றேன், நீ அதை எடுத்துலாம். நான் சரியா சொல்லும் போது ஊஹான்னு சொல்லி அதை பண்ணிட்டேன். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அவ கையில இருக்கிற சிம்பிளை பாக்குறது அவனுக்கு தெரிஞ்சிருது. கண்டிப்பா இவளுடைய ஃபேமிலியர் தான் அது இருக்கணும்னு. கண்டிப்பா இவளுக்குள்ள நேச்சுரலாவே நிறைய பவர் இருக்குப்பா. நீ ரெடியா? நான் ரெடி. இப்ப பிறக்கும் போதே ஒரு ஹை ஃபேமிலியர் அஃபினிட்டியோட பிறந்துவேன். பட் இருந்தாலும் இந்த ஸ்டோரியோட சைட்ல வந்து இவ ரொம்பவும் வீக்கானவளா தான் வெளியே எல்லாருக்கும் தெரியும். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது அவ பயன்படுத்துற சக்தியை பார்த்த உடனே பார்த்தா ஹீரோ வாய பிறந்துருவான். ஏன்னா அந்த சக்தியை பயன்படுத்தல அந்த ஒரு ஃபேமிலியரும் அதுக்கேற்ற போல பெரிய அளவுக்கு சக்திகளை ரிலீஸ் பண்ண பாருங்க. பெரிய மலையே வந்துடும் அந்த இடத்துல. ஹீரோ கொஞ்சம் விட்டு தான் அவன் செத்துட்டு இருப்பான் அந்த இடத்துல ஸ்பாட்லயே அவுட். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதுதான் அந்த ஊகாவா எடுத்து டைப் மேஜிக்கல் பவரை வச்சிட்டு இருக்கிறது அந்த குட்டி ஃபேமிலியர். இதை நான் நல்ல வேலை டாச் பண்ணிட்டேன். நினைச்ச மாதிரி இவளால அந்த பவர்ஸை இன்னமும் கட்டுப்படுத்த முடியல. இவ கண்டிப்பா கத்துக்கணும் இதுல. அப்புறம் ஹீரோ கதைப்படி அவளை பக்கத்துக்காக அந்த இடத்துக்கு போறான். அவளும் இன்னொரு பக்கம் வந்து பயந்துட்டு இருக்கா. அட கடவுளே, இந்த முறையும் அதிகப்படியான பவரை பயன்படுத்திட்டேனே, ஆனா லாஸ்ட் டைம் காட்டல இது இப்படி இல்லையே. அந்த குட்டி ஃபேமிலியர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எனக்கு பழமே கிடைக்கலன்னு. ஹீரோவும் உன்னுடைய பவர்ஸை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்கியா, ஆனா நீ வருத்தப்படாத, அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படி தலைவர் சீனா போட ஆரம்பிப்பான் பாருங்க. கூபி உணர் பக்கம் அவன் பின்னாடி இருக்க துணி விலகின பிறகு பாப்பா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவான். அவன் மூஞ்சே மாறிடும். அங்க பார்த்தா ஹீரோடைய பேண்ட் கிஞ்சி சட்டி நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கான். இதை பாக்குற அவங்க 2 பேரும் என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்க. ஹீரோ ஆனா டைலாக சொல்லுவான் பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே நான் வந்திருக்கேன், எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன். நான் பார்க்க ஒரு கொலகார மாதிரி இருந்தாலும் நான் உண்மையிலே ஒரு நல்லவன் தான் அப்படின்னு ஹீரோ திரும்பி சீனா போட ஆரம்பிக்க. ஆனா அவனை கண்டுக்காம அவ பார்த்தா ஹீரோவை ஒரு பொருட்டாவே மதிக்காம நம்ம ஒயிட் டைகரை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கா. என்னடா இது, என்ன ஒரு அவமானம், என்ன விட்டுட்டு அவ போயிட்டு கொஞ்சிட்டு இருக்காவ. உடனே பார்த்தா ஹீரோ அவகிட்ட க்ளோஸா போயிட்டு அவளை எப்படியாச்சும் மயக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஏன்னா இவ தானே முறைப்படி ஹீரோயினே. எங்க பேரு என் பேரு வாங் சிட்சோ, நான் இந்த உலகத்துல ஃபேமிலியர் டைமரா வளம் வந்துட்டு இருக்கேன், எனக்கு நீ பெரிய லெவல உதவி பண்ண முடியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஆனா
ஆனா நம்ம ஹீரோவை கண்டுக்கிற கோபி ஏதாவது போட்டு கொஞ்சிட்டு இருக்கிறதுல ஹீரோவோ என்னடி என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல பண்ணாலும் அவன் பார்க்க மாட்டான். இந்த கட்டத்துல தான் ஹீரோவுடைய முடி கொஞ்சம் கொஞ்சமா கொட்ட ஆரம்பிக்குது. உன் பேர் என்ன அப்படின்னு அவன் கேட்க, அட கடவுளை இது சமயத்துல அவன் மொட்டை எல்லாம் தெரியணும் அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் கவுந்தச்சு வீந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அவன் உன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மொட்டை மண்டை தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. கையை வச்சு அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த லிட்டில் டைகருடைய அப்பா நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறதுல ஹீரோக்கு மனசு வந்துச்சு. நான் ஏன்டி அப்பா வாரேன் அப்படி கூப்பிடாதடி, நானும் ஒரு அந்த பிளாக் கிளாஸ்ல ஒருத்தன். அப்புறம் அந்த இடத்துக்கு போன நம்ம ஆளுங்க பார்த்தா மொழி கொட்டின உடனே டைமிங் முடிஞ்சிச்சு போல. அவளுக்கெல்லாம் டே நீங்க பிளாக் கிளாஸ் தொட்டு துரத்தினோட பாஸ் ஓடுங்க நம்மள கண்டுபிடிச்சாங்க, நீங்க கேட்ட எல்லா விதமான மூலிகைகளும் எடுத்துக்கிட்டோம் சொல்லவும் அவளுக்கு இன்னொரு பக்கம் துரத்திட்டு வந்ததால ஹீரோவும் டைம் ஆயிடுச்சு, அதனால நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அவகிட்ட கண்டிப்பா உன்னை நான் திரும்பி மீட் பண்ண போறேன், சோ ஃபீல் பண்ணாம எனக்காக வெயிட் பண்ணு. ஆனா அடுத்த முறை நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச நிறைய வித்தைகளை நான் சொல்லி கொடுக்குறேன், எப்படி உன்னுடைய பவர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுன்னு. ஹீரோ கேஜ தண்டியோடைய தரன்னு ஓடுறான். அவளுக்கு இதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்த லேடிஸ் எல்லாமே ஏய் பேஜிங் உனக்கு எதுவும் ஆகலையே, அவனுக்கு எதுவும் ஒண்ணு பண்ணலையே. இல்லப்பா அவங்க எதுவுமே பண்ணல, என்கிட்ட நல்லா தான் பேசினாங்க, எனக்கு உண்மையிலேயே அவங்களுடைய மொட்டத்துல ரொம்பவும் பிடிச்சிருக்கு, அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் நடக்குறா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி தான் அங்க சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் கேங் உள்ள பார்த்தா இப்போ ஹீரோ காலையிலேயே மீட்டிங் வச்சு எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கான், இங்க பாருங்க இத்தனை நாளைக்கு வரைக்குமே நீங்க கெட்டவங்களா தெரிஞ்சவங்க இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வேலைகளை செஞ்சு நல்லவங்களா மாற போறீங்க. உங்க வில்லேஜ்ல எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருக்காங்கன்றது நீங்க தெரியாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரிஞ்சிருச்சு இத்தனை நாளா. சோ இதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜை சேர்ந்தவங்களுக்கே நீங்க உதவி பண்ணி நீங்க நம்மளுடைய கேங்குக்கு நிறைய நல்ல பேரை வாங்கி தரணும். அது மட்டும் இல்லாம உங்க வில்லேஜ்ல இருக்க எல்லா லேடிஸுமே தனிமரமா இருக்காங்கடா, நீங்களும் சிங்கிளா இருக்கீங்கடா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லடா, நீங்களா ஒன்னா சேர்ந்து வாழணும்டா, அதனால மேரேஜ் லைஃபுக்கு ரெடி ஆகுங்கடா, கவலையா படாதீங்கடா, அதுக்குதான் நான் ரெடியா இந்த இடத்துல முடி வளர்றதுக்கு நிறைய விஷயத்தை ஆட் பண்ணிருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்தா பேஜிக்கு இருப்பா, அவ பார்த்துட்டு சூப்பரு பாஸ் நீங்க சூப்பர்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு பக்கத்து சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அவளையும் வந்து இந்த மீட்டிங்ல ஆட் பண்ணிருப்பாங்க, அவ காலையிலே வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட கொஞ்சம் கொஞ்சமா நல்லாம பழக ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு இயற்கையாவே இந்த நிறைய ஃபெமிலியர் கூட பழகிற நல்ல ஒரு ஸ்கில் இருக்கு. இதனால நிறைய ஃபெமிலியர் வந்து அந்த இடத்துல அவகிட்ட பழகிறதுல இதனாலேயே அந்த கேங்ல இருந்த எல்லாருக்கும் இப்போ வந்து ஃபெமிலியர் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இவ பழகி விட்டதுல இப்ப அதுங்க எல்லாமே பார்த்தா இவனும் கூட ரொம்ப நல்லா பழகி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஆள் பிடிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த ஸ்பிரிட் மெர்ஜிங் ஸ்பில்ல வந்து ரிஃபைன் பண்றதுக்காக தனக்கான தனி ஒரு கோட்டையை உருவாக்கிட்டா. அந்த கோட்டைக்குள்ள தான் தலைவன் பாஸ் ஆயிருப்பான், யாரும் வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கிரியேட் பண்றதுக்கு நம்ம பேஜிங்கோடைய ஃபெமிலியரா இருக்க அதை பயன்படுத்திருப்பான் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற நிறைய பேருக்கு நிறைய விதமான கம்யூனிகேஷன் பண்றதுக்கான விஷயங்களை ரெடி பண்ணிருப்பான். அதுல முடி வளர்றது என்ன, நிறைய ஷோவை காட்டுறது என்ன, அதே மாதிரி எல்லாரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இணக்கமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலியாவும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன மாதிரிலாம் இல்ல, அந்த கேங் இப்போ ரொம்ப நல்லவங்களா மாறினதுல ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னாவே. இப்போ ஹீரோவுடைய வேலை என்னடானா அந்த பில்ல ரிஃபைன் பண்ணி எப்படியாச்சும் அடுத்த கட்ட லெவல் அச்சீவ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரென்த் அடையணும். அது மட்டும் தான் அதுக்கான வேலை எல்லாமே இப்போ கரெக்டா போயிட்டு இருக்கு ஹீரோது. ஆனாலும் பிரச்சனை என்னன்னா கண்டிப்பா இதை தடுக்கிறதுக்கு ஏழ்ற எதனா வந்தே தீரும். அப்படிதான் நான் கதையை அமைச்சிருப்பேன். சோ அதுக்காக வெயிட் பண்ணியாகணும், அது வர டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ உன்ன பக்கம் யோசிக்கிறதுல அந்த பிரச்சனை வந்தாச்சு அந்த ஊருக்கு. பெய்ஜிங் அதுக்கப்புறம் தன்னுடைய வில்லேஜுக்கு வர, வில்லேஜுக்கு வந்தா என்னடா இது எங்க யாரையுமே காணும். அப்போ நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டா இருக்கிற அந்த யோஷோ வருவான். எங்க நீங்க இந்த வில்லேஜை சேர்ந்தவங்களா, இந்த ஷூஷோ வில்லேஜை சேர்ந்தவங்களா, என்ன பார்த்து பயப்படாதீங்க, நான் ஒன்னும் கெட்டவன் கிடையாது, நான் தான் யோஷோ, நான் வால்கன் ஸ்குவாட சேர்ந்துவேன். சரி ஓகே, உங்களுக்கு இந்த இடத்துல இருந்த வில்லேஜஸ் எங்க போனாங்கன்றது தெரியுமா, கவலைப்படாதீங்க, அந்த வில்லேஜஸ் எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு கூடி இருக்காங்க, உங்களுடைய வில்லேஜ் சென்டர்ல ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, என் கூட வாங்க காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கூட்டு போக அங்க பார்த்தா இவனுடைய ஸ்குவாட சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே அந்த வில்லேஜ்ல இருக்கவங்க கூட நல்லா கம்யூனிகேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க. அதை பத்தி தான் அவன் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அவ எல்லாமே மேமருந்து பாத்துட்டு இருக்கா. இவங்க எல்லாருமே ஆச்சரியமான ஆளுகளா தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒண்ணு கூட்டிட்டாங்க வில்லேஜஸ் எல்லாமே. அந்த மீட்டிங்கோடைய ஹெட்டா வந்து நம்ம ஹீரோவுடைய நண்பர் இருக்கிற ஸ்குவாடோட லீடர் தான் இருக்கான். அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இவர் தான் ஃபேமஸான கேப்டன் லீ ஹியோ. நல்ல வழியா நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கான காரணம், நாங்க உங்களுடைய வில்லேஜுக்கு இந்த இடத்துல தொந்தரவா இருக்கிற அந்த பிளாட் கேங்னு சொல்லக்கூடிய கெட்டவங்களை வேரோட அழிக்க தான் வந்திருக்கும். இந்த மவுண்டன்ஸ்ல அவங்க பண்ணக்கூடாத தப்புகளை நிறைய பண்ணி பல நாட்களா பிரச்சனைகளை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட கேங்குக்கு நீங்க இது நாள் வரைக்கும் பெரிய லெவல அடிமையா இருந்தீங்க. அதுல இருந்து பெரிய விடுதலை நாங்க வாங்கி கொடுக்க போறோம், எல்லாரும் இங்க கவனிங்க. இந்த ஃபால்கன் ஸ்குவாட் வந்து கண்டிப்பா அந்த ஈவில்ஸ் அழிப்போம். ஆமா நாங்க அழிப்போம், எங்களுக்கான சப்போர்ட் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒன்னு பக்கம் கேட்கறதுல மக்களும் ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்னப்பா சொல்றானுங்க, அவனுங்க இப்போ நல்லவனுங்களா தானே இருக்கானுங்க, அவனுங்களை போயிட்டு வேரோட அடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம பெய்ஜிங் வந்து விடாம ஓப்பனாவே கேட்டுருவா, இங்க பாருங்க பிளாட் கேங்கோடைய பாஸ் வந்து வாங்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மெம்பர்ஸ் யாரும் இப்ப ரொம்ப கெட்டவங்களா எல்லாம் கிடையாது, முன்ன இருந்தவங்க தான் அப்படி இருந்தாங்க, ஆனா இப்ப எல்லாருமே மாறிட்டாங்க. அப்படியாப்பட்ட நல்லவங்களை போயிட்டு அழிக்க போறீங்க. கிராமத்து மக்களும் உன்ன பக்கம் அவ சொன்ன விஷயத்தை கேட்ட உடனே சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஆட்களா தான் இப்ப இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா உடனே பார்த்தா அந்த கேங்கோடைய வைஸ் கேப்டன் மாதிரி இருக்கிற எவனோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி மிரட்டுவான். என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆனால் நம்ம ஹீரோவுடைய நண்பங்காரனும் டே நீ ஏன்டா இப்படி நடந்துக்கிற, அந்த பொண்ணு கிட்ட விடுறா அவளை அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டுறதுல அவன் கேட்க மாட்டான். ஆனா அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணே வந்து இந்த மாதிரிலாம் பொண்ணு கிட்ட ஆஷா நடந்துக்கதரா, நானே டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறதுல கம்மன் ஆயிடுவான். என்ன பேசிட்டு இருக்க,
ஒரே ஸ்குவாட் லம்ப. ஆனா அவன் கேப்டன் ஒரு பக்கம் இங்க பாரு அமைதியா, இது ஒன்னும் சண்டை போறதுக்கான டைம் கிடையாது. நம்மளுடைய எனிமிகள் இந்த வில்லேஜ் சேர்ந்தவங்க கிடையாது. இந்தமா இது மன்னிச்சிடு, என்னுடைய ஆள் வந்து உனக்கு தொல்லை கொடுத்தது, நிறைய விதமான குழப்பங்களோட நீ இந்த இடத்துல இருக்கின்றது தெரியுது. ஆனா நீ தப்பான ஆட்கள் இந்த இடத்துல நம்பிட்டு இருக்க அப்படின்னு அவன் நல்லவனா பேசினவன் இப்ப தன்னுடைய சுயரூபத்தை வெளியே காமிப்பான். இங்க சொல்றது கவனிமா, அவனுங்க யாரும் கெட்டவனுங்க கிடையாது, அவனுங்க சாக வேண்டியவனுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க. அவன் ஷாக் ஆயிடுவது கேட்ட உடனே ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ரிஃபைனிங் வேலையெல்லாம் சிறப்பா முடிச்சுட்டான். இது முடிஞ்சிருச்சுடா, நல்ல விஷயம். அப்புறம் அதை எப்படியாச்சும் தானே கூட ஏத்துக்குன்னு அதை வந்து மெடிடேஷன் மூலியமா அந்த பவர்ஸை கெயின் பண்றதுக்காக அவனுடைய ஆட்கள் அங்க வெளியே நிக்கிறதுக்காக காட்ஸா போட்டுறான். எல்லாரும் உஷாரா இருங்கப்பா, எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க, யாரையும் உள்ள அனுப்பாதீங்க, நானா கூப்பிட இருக்கும். ஓகே பாஸ். ஹீரோ அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு அந்த பில்லை பத்தி யோசிப்பான். இதை நம்ம இப்ப எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு எவனும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்பதான் கரெக்டா இருக்கும். அதை மட்டும் பண்ணிட்டேன் கண்டிப்பா நான் ஒரு காட் லெவல் ஆயிடுவேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த கவுன்சில் ராக்கியோடைய ட்ரையல்ஸ் நடக்கும். அதுல ஒரு சாம்பியன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருப்பான். அதுலயே முக்கியமா எனக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் அந்த சவுத் பாயிண்டிங் சாரியோட் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் அடுத்த கட்ட ஸ்கை பயர்சிங் டவருக்கு என்ன கொண்டு போகும். ஏன்னா அதோட அது லிங்க் ஆயிருக்கும். அது லைக் ஒரு ஹெவன் மாதிரி. அந்த இடத்துக்கு போனா நம்ம நினைக்கிற எந்த ஒரு சக்தி அந்த நம்மளால பெற முடியும். சோ இவனுடைய உதவி மூலியமா இவனுங்களாலேயே இந்த இடத்துல இருந்து அந்த ஒரு டவருக்கான கேட்டையும் நான் லிங்க் பண்ணிடுவேன். நான் இஷ்டப்படுறப்ப போயிட்டு வருவேன். முக்கியமா அது மூலியமா என்னுடைய வீட்டுக்கு போறதுக்கான வழியவும் நான் கிரியேட் பண்ணிக்க முடியும் என்னால. சரி ஓகே, கூஃபி அந்த பில்லை வந்து இப்ப 2 பேரும் பாதியா சாப்பிடணும்னா ரெடியா அப்படின்ற மாதிரி அந்த பில்லை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் பார்த்தா ஆல்ரெடி பாதி சாப்பிட்டு இருப்பான். எச்செல்லாம் இருக்கும் அதுல. எந்தடா நீ சாப்பிடற மாதிரி கொடுக்க அவன் கடுப்பாயிடுவான். ஹீரோவும் டேய் கம்யூனிட்டி நான் பாதியை புட்டு தரேன் சொன்னேன், அதுக்குள்ள என்னடா நீ வாயில எச்ச வச்ச செய். ஹீரோவனை பக்கம் அந்த கத்திட்டு இருக்க. நம்ம பைஜி பார்த்தா அந்த இடத்துக்கு வருவான். பார்த்தா காட்டுக்குள்ள அவ பார்த்துட்டு அடிச்சுன்னு ஓடி வரா. பாவம் வாங்ஷீட்டுடைய ஆளுங்க எல்லாமே சாக போறாங்க. சோ இந்த விஷயத்துல நம்ம அவங்க கிட்ட போய் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவ போகிறதுல இன்னொரு பக்கம் அவளை ட்ராக்கிங் பண்ணி ஃபாலோ பண்ணி அவனுங்க நம்ம பிளாட் காய்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறானுங்க. அந்த பொண்ணு உடனடியாக அவனுங்களை போயிட்டு உதவுறதுக்காக நம்ம வரோன்ற விஷயத்த சொல்லிடுவா. அப்படின்னு இந்த கேப்டன் சொல்லவும் இந்த இடத்துல இருக்க எல்லாருமே தயாரா இருக்காங்க. அவ சொன்னா என்ன நம்ம போவோம் அந்த ஸ்பாட்லயே போட்டு அடிக்கிறோம் எல்லாரையும். ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்மளுடைய ஹீரோடைய நண்பனுக்கு நிறைய கருணை விஷயம் இருக்கு மனசுக்குள்ள. ஆனா அந்த கேப்டனுக்கு இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட்னால அவனால எதுவுமே அவனை எதிர்த்து பேச முடியாது. அவன் சொல்ற விஷயத்த அப்படியே கீழ் பணிஞ்சு நடக்கிறது தான் இவனுடைய வேலைன்றதுனால அவன் சொல்றதை அப்படியே செஞ்சுட்டு போறாங்க. நைட் டைம்ல காவல் காக்குறவனும் யாராங்க வரதுன்னு பாக்க நம்ம பெய்ஜிங் டைமிங் வந்துட்டு நம்மள அட்டாக் பண்ண வராங்கடா, நான் வாங்க பாக்கணும் எங்கடா இருக்கன்ற மாதிரி கேட்க என்னது அப்படின்னு அவனுக்கு பேசிட்டு இருக்கிற சமயத்திலேயே அட்டாக் அந்த இடத்துல பெருசா நடக்க ஆரம்பிச்சிடும். அவ ஒரு பக்கம் இவனுங்க வந்துட்டாங்கன்னா சொல்லிட்டு ஷாக்காக அவனுங்க வந்துட்டு அந்த இடத்த போட்டு நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனையும் விடல அந்த இடத்துல இருக்க ஆட்களை இடத்தையும் புட்பட அடிச்சிட்டு இருக்கானுங்க. இல்ல பத்தாத்துக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துல தேவையில்லாம போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்த சண்டை பெருசா போகுதுல அவனை ஜெயிச்சிட்டு திமிர் ஆடுறாங்க. எங்களுடைய பாஸ் வந்தா நீங்க செத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றதுல உங்களுக்கு பாஸ்ன்ற ஒருத்தன் இருக்கானா அவன் எங்க இருக்கான்? ஓ இந்த கோட்டைக்குள்ளியா சொல்லிட்டு உன்னொரு பக்கம் பார்த்தா கீழ இருந்து இந்த கோட்டையை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோட்டையை எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இது இவ்வளவு கடினமா இருக்கு. அப்ப அந்த கேப்டனும் பிரச்சனையே வேணா, நமக்கு அவனை எப்படி வெளியே வர வைக்கணும்ன்றது நல்லாவே தெரியும். ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். பவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேருக்கும் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ ஓடியது ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா நம்ம கூஃபி ஓடியது இன்னும் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கான். டைமுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வெளியில ஒரு பக்கம் ஹீரோ சவுண்ட் கேட்ட உடனே என்னடா பிரச்சனை வந்து பாக்க அந்த பார்த்தா எல்லாரையும் பணைய கைதியா புடிச்சு வச்சிருக்கானுங்க. பார்த்தது ஹீரோயின் வேற மெயினா நடுவில் நிக்க வச்சுக்கிறாங்க. எங்க பாருடா பிளாட் கேங்கோட லீடரா இருக்கிற நீ வெளியே வரலனா உன்னுடைய ஆட்கள் இந்த செத்தாங்க, நீ வந்துட்டீங்கன்னா இவங்க எல்லாரும் உயிரோட விட்டுருவேன். அப்படி நீ மட்டும் வரல இவங்க கதை அவ்வளவுதான். முக்கியமா இந்த பொண்ணை தான் நான் முதல்ல எரிக்க போறேன் நான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய நண்பனுக்கே இந்த விஷயம் பார்த்துட்டு பிடிக்கல. ஏய் கேப்டன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வில்லேஜஸ் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, எதுக்கு தேவையில்லாம அவங்க எல்லாம் கொண்டுட்டு இருக்கீங்க? எங்க பாருடா இதுல வந்து நம்ம பண்றது நியாயம் தான். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கெட்டவனுக்கு சப்போர்ட் பண்ற யாரா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லவும் அவனுக்கு ஏது பிடிக்கல. இப்ப எல்லாமே அவனையும் மீறி இந்த விஷயத்துல நடக்குது. எல்லாமே அவனுக்கு பிடிக்காம அவன் கடுப்பாவதுல கூட இருக்கிற ஒரு சில பேருக்கும் இந்த விஷயத்தை பார்த்த உடனே இவனுக்கு சப்போர்ட் பண்ணன்ற உள்ளுணர்வு தோணுது. ஹீரோ ஒன்னொரு பக்கம் யோசிக்கிறான், அட கடவுளை என் கம்முனாடி ஃப்ரெண்ட் இங்கடா பண்ணிட்டு இருக்கே ஃபேல்கன் சொல்ல உடனே யாரா வந்து சேர வந்து என்னடா இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு, நம்ம ஏதுன ஸ்கிரிப்ட் எல்லாம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கேடா. சரி இந்த இடத்துல இருக்கிற பிளாட் மாறி போயிடுச்சு, நம்ம தான் இந்த பிரச்சனையை சமாளிச்சாகணும், வேற வழி இல்ல. கோஃபி சீக்கிரம்டா. ஆனா உன்ன பக்கம் வெளியில ஹீரோ இந்த இடத்துல யோசிக்கும் போதே அவனை மிரட்டுறாங்க. வந்துரு இல்லைன்னா இவங்க எல்லாரும் கொண்டுட்டு வந்து சொல்லிட்டு மிரட்டு இருக்க. ஹீரோவை யோசிக்கிறான் இவங்களை பத்தி கவலை பண்ணுமா வேணாவானு. ஏன்னா எல்லாருமே என்பிசி கேரக்டர் அவன் யோசிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு இடத்துல அந்த பெய்ஜிங் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானுங்க. அவளுடைய ஃபெமிலியர் உன்ன பக்கம் ஃபீல் பண்ண ரொம்பவும் அவளை விட்டுருங்கன்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை தான் ஃபைனலா எழுதிட்டு பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ கண்டிப்பா வரமாட்டேன்றது தெரிஞ்சு படிச்சு எல்லாருக்கும். நான் எதுக்கு இவங்களை பத்தி ஃபீல் பண்ணணும், இவங்க எல்லாம் சாதாரண என்பிசி கேரக்டர்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்க. ஆனா அவளும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க வாங்ஷிட்டு, கண்டிப்பா நீங்க உள்ளியருங்க, உங்களை மாதிரியான நல்ல மனசுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஃபைனலா அவன் பெரிய லெவல்ல அவளை போட்டு காயப்படுத்துதுல ஹீரோக்கு வரும் பாருங்க ஒரு கோபம். கொக்காளி எவன்டா அவன் மேல கைய வைக்கிறது, அவன் மேல இருந்து கையறான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பஞ்சு கொடுப்பான் பாருங்க. அந்த இடம்
இடம் வெடிச்சு செதறும் அந்த பாவம் ஹீரோவுடைய ஆள் பார்த்தா அது சாகர நிலைமைக்கு போயிட்டா அவன் பத்த வைக்கிறது போறான். ஏன் ஆள் விளையாட நீ கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு குடுப்பாம இருங்க அடி எல்லாரும் செதறி போவானுங்க நாலா பக்கமும். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அடிச்ச அடியில அந்த பயவுல மட்டி ஆயிட்டான். பாஸ் நீங்க வந்துட்டீங்களா? ஹீரோ வந்துட்டு ஒரு போச கொடுக்க இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்காரன் டேய் நீ தான் பிளாக் கேங்கத்தோடைய லீடர் ஆயிவன் அப்படின்னு அவன் பாக்குறதுல இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய ஆளும் வாங் ஏன்டி இப்படி பண்ற சரி விடு பதட்டமாவாத இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா கீழே படுத்தவன் வாய் வச்சுன்னு கம்மியா இருக்கணும்ல ஹீரோ பத்தி தெரியாம நக்கலா பேச திரும்பியும் ஹீரோ வாயிலேயே மதிப்பான் மண்ணெல்லாம் வாய்க்குள்ள போவான் அவனுக்கு வாய முறை கம்யூனிட்டி. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த வில்லேஜை காப்பாத்துறதுக்காக இன்னொரு பக்கம் ஃபால்கன் ஸ்குவாட் வந்து இப்ப முயற்சி பண்றாங்க. எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பா நிறைய விதமான அவங்களுடைய பீச்சஸ் எல்லாத்தையுமே ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண அனுப்புறதுல ஹீரோ அது எல்லாத்தையுமே இப்போ ஒயிட் டைகர் நம்ம கூஃபியோடைய சப்போர்ட் இல்லாமயே அவன் சமாளிப்பான். இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவுடைய நண்பங்காரங்க ஷாக் ஆவான். ஆனா அவனுக்கு இன்னும் தெரியல மொட்டை அடிச்சிருந்தா மட்டும் தானே தெரியும் இவன் தான் அவன் எவன்டா அடுத்தது வாங்கடா சொருவுறேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ ஆர்லயே சொல்ல உனக்கு சொருவ தாண்டி நான் வந்துங்கிறேன் என் ஸ்குவாடு போதுமா அப்படின்னு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் இருந்த அந்த ஸ்குவாட்லயே அவனுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிற அந்த பொண்ணு ஹீரோவை அட்டாக் பண்ணி போறா. அட கடவுள் இவ செகண்ட் லீடர் ஆச்சு அந்த கேங் ஓடிவ அப்படின்னு பாக்குறதுல ஒரு பேன் கேக்கு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவா பாருங்க ஃப்ரீஸ் ஆயிடும் அந்த இடம். ஆனா பார்த்தா அதுல இருந்து தப்பிச்சுட்டு ஹீரோவோ ஒரு டைலாக சொல்லுவான் பரவாயில்ல நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு தான் அட்டாக் பண்ண நீ செகண்ட் லீடர்ன்றதை நிரூபிச்சிட்டேன். ஆனா ஊ மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆனாலும் பிரச்சனை என்னன்னா கொஞ்சம் விட்டு தானே நான் மொத்தமா ஒரே வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கை பார்த்தா லைட்டா உடஞ்சு போயிருக்கேன். சீக்கிரமா இங்க எல்லாரையும் சமாளிக்கணும். அப்போ உடனே ஃபால்கன் ஸ்குவாடோட லீடர் அங்க வருவான். இங்க பாருங்க எல்லாரும் தள்ளி போங்க நான் இவனை சமாளிச்சுக்கிறேன். உடனே அவனுடைய ஃபால்கனுடைய பவர்ஸ் மொத்தமா அப்சர்வ் பண்ணி இப்ப அட்டாக் பண்றதுக்காக அவன் ரெடியா இருக்கான். ஹீரோ இது பார்த்துட்டு கடவுளை இது 3 ஸ்டார் அரோரோ ஃபால்கன் ஆச்சு இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றது பிரச்சனையே இப்போ கூஃபி மட்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டானா எனக்கு பிரச்சனையே இல்லாம போயிடும். அவன் என்னடானா அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னமும் அது கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கான். ரெடி ஆயிட்டு வாடா மாமா அப்படின்ற மாதிரி அவன பக்கம் மனத்து வெளியே கூப்பிடு. அவன் வில்ல பையன் உன பக்கம் பார்த்தா அரோரோ ஃபால்கன் அவனை வென்றாத பொசிக்கிட்டு அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண ரெடியா இருக்க சமயத்துல பார்த்தா டார்கெட்டா இருந்தல பால் அங்க இருக்க மாட்டான் எங்கடா ஓடுன்னு பார்த்தா ஓடி போறா ஹீரோவும். இந்த டைம்ல இவங்கிட்ட நின்று நம்ம அடிச்சோம்னா நம்ம தான் அடி வாங்கணும் ஓடுறதுதான் சிறப்பான வழின்னு சொல்லிட்டு ஓடுறான். அவனால சரியா போய் பார்த்து அட்டாக் பண்ணவே முடியல. அதனால கடுப்புல தன்னுடைய ஆட்கள் கிட்ட அவனை கேப்சர் பண்ணுங்க சொல்றான். அவங்க எல்லாருமே அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஹீரோவை. எல்லாரும் ஒட்டுமொத்தமா அட்டாக் பண்ண ஹீரோ அப்படி இருந்தோ சமாளிப்பான் சூப்பரா அவ்வளவு வேகமா இருப்பான். சை ஒரு தப்பிக்கிற எலி மாதிரி ஓடுறானே. அப்புறம் ஏய் நீ என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க யோஷாங் போய் உதவி பண்ற உன்னுடைய நண்பர்களுக்கு. என்னது நானா? ஆமா வேடிக்கை பார்க்க தான் இங்க வந்து அவனுடைய நண்பர்கள் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க முட்டாளாட நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போடா அப்படின்னு அவன் கடுப்புல பேசுறதுல அவனுக்கு வருத்தமா தான் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ போற வேகத்தை அவன் பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுவான். இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இந்த ஒரு மூமெண்ட் எல்லாமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது கண்டிப்பா ஷாங் மிங்கோடையது. அவன் தான் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருப்பான். அப்ப பிளாஷ்பேக்ல இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கும் போது தலைமை இருக்கிற ஸ்பீடை வந்து அவங்ககிட்ட காமிப்பான். இந்த அளவுக்கு வேகமா இருந்தா தான் அவனோட எனிமிஸை சீக்கிரமா அடிக்க முடியும். எந்த ஒரு பேட்டர்ன்ல இருக்கிற ஒரு ஸ்பீடா போற மூமெண்ட்டை வந்து யூஷாங்கால சரியா கணிக்க முடியும். ஏன்னா அவன் அந்த பிளாஷ்பேக்லயே நல்லா சொல்லி கொடுத்துருப்பான். நீ அதை ப்ரெடிக்ட் பண்ணினா மட்டும்தான் தடுக்க முடியும். அதுக்கேற்ற அடுத்த கட்ட ப்ரெடிக்ட் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பண்ற ஃபயர் அட்டாக்ல இருந்து தப்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பறந்து வரும்போது ஆர்லயே அவ வருவா. அவ வரும்போது ஹீரோ தேவையில்லாத இடத்துல கை வைக்கிறதுக்காக அவகிட்ட போவான் பாருங்க. எங்கடா கை வைக்க பாக்குறேன்னு சொல்லிட்டு அவன் நவுந்துட்டு அடிப்பான். எனக்கு தெரியும் இதுதான் அவருடைய வீக் ஸ்பாட். அவருடைய டெஸ்ட் தான் எனக்கு தெரியும் வீக் ஸ்பாட். ஆனா இதே சமயத்துல பார்த்தா யூஷாக்கோடைய பெட்டா இருக்கிறது வந்து நசுக்கி இருக்கும் பாருங்க ஹீரோவை. கீழே தள்ளுறதுல ஹீரோ கடுப்பாவான். டே முட்டாள் சாங்கு அவனை நான் மட்டும் வீட்டான வந்த செருப்பாதி அடிப்பேன் அவனை என்னடா காரியம் பண்ணிட்டு இருக்கு அடிச்சடியில கோட்டையில போய் விட்டான் ஹீரோ. ஆனாலும் யூஷாங் வந்து மனசுல யோசிப்பான் என்ன மன்னிச்சிடா நீ ஒரு கெட்டவனா இருந்தாலும் என்னுடைய டீம்மேட்ஸ் அடிக்கிறதுனால நான் உன்னை கண்டிப்பா தோக்கடிக்கணும். ஹீரோ ரத்தம் கிட்ட இருக்கான். அவன் எலும்பெல்லாம் லைட்டா உடஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கேப்டன் ஹீரோவை அட்டாக் பண்ண தன்னுடைய டார்கெட்டை செலக்ட் பண்ணதுல போட்டு அடிச்சு விட்டுருவான் ஹீரோ ஃபயர் பவரை பயன்படுத்தி. அவ்வளவுதான் அவன் காலின்னு நினைப்பானுங்க எல்லாருமே. உண்மையிலேயே எங்களுடைய மாஸ்டருடைய பவர் பாத்தீங்களா கேப்டனா சும்மாவா நெருப்புடாவரு அப்படின்னு இவங்க பில்டப் கொடுக்க இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஆளும் வாங்க அப்படின்னு கதறி அழுவாங்க. நல்லவனை போயிட்டு கொன்னுட்டீங்களாடான்னு. இதே சமயத்துல அந்த கேப்டன் பார்த்தா நெருப்பை வாங்கி இப்போ இந்த பொண்ணு கிட்ட அப்படியே மொத்தமா கொளுத்தி போறதுக்கு வரான். நீ அவனுக்கு தானே உதவி பண்ண செத்துப்போ. இந்த விஷயத்த பார்த்த உடனே யூஷாங்குக்கு பிடிக்கல. எதுக்காக அவள் தேவையில்லாம கொள்றீங்க அவளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல ஒரு இன்னசென்டான பொண்ணை போயிட்டு கொள்றீங்களா சொல்லிட்டு அவனை பக்கம் கடுப்பாவான். ஆனா உடனே பார்த்தா அந்த நெருப்பெல்லாம் மொத்தமா அணிஞ்சிடும். யாருடான்னு பார்க்க அப்ப ஹீரோ பார்த்தா கோபியோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல வந்துட்டு இருக்கான் டைகர் பாயா. நல்ல வேலைடா சரியான டைம்ல வந்து கூஃபி இவனுங்க எல்லாரையும் அடிச்சு நவுத்துறோம். கூஃபி பயலங்கடானாங்க. ஹீரோக்கு அடிப்பட்டு ஒவ்வொரு இடமும் குணமாயிடுச்சு. கெத்தா கொடுக்குறான் பாருங்க போஸ் ஹீரோவும். வாங்க நீ நல்ல வேலை நல்லா இருக்க அப்படின்னு அவன் அங்க மயங்க. இன்னொரு பக்கம் அவனுடைய சிசிய பிள்ளைங்களா பா நீங்க நல்லா இருக்கீங்க அதுவே எங்களுக்கு போதுன்ற மாதிரி அவனுக்கு சந்தோஷமாவே என்னடா இங்க நடக்குது இப்ப உயிரோட வந்தான்ற மாதிரி இவனுக்கு உன பக்கம் ஷாக்காவே. கேப்டன் உன பக்கம் விடாதீங்க இந்த முறை மொத்தமா சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க அவனுடைய கதையை முடிக்கிறோம். ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கால் தூசிக்கு சம ஒவ்வொரு பெட்டும் அதனால அசால்ட்டா தள்ளி விட்டுருவோம் எல்லாத்தையும். டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரெக்கவரியும் ஆகியாச்சு. அடுத்த கட்ட உதய கொடுக்க வேண்டிய நேரமும் வந்தாச்சு. ரெடியாடா என்னுடைய ஃபிஸ்டுக்கு நான் கொடுக்குற குத்துக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தன் கதறாங்க வாங்கடா அடிய வாங்குங்கடா அப்படி ஹீரோ பறந்து எல்லாரையும் சைட்டு போட்டு அடிக்கிறான். கேப்டன் உன பக்கம் அலருவான் 4 ஸ்டார் பீஸ்டா அந்த ஃபெமிலியர் எப்படி இவனுக்கு வந்துச்சு. தலைவன் இன்னொரு பக்கம் வந்துட்டு இவனுக்கு அள்ளு கொடுப்பான் பாருங்க. நீ தான் அடுத்தது பறக்க போற எப்படா நீ அவன் மேல கை வைக்கலாம் தொட்டு ஒன்னு வாயிலே கொடுப்பாங்க பாருங்க வேறலயே பறக்க வருவான்.
இவன் அதிர்ச்சியில இருக்கிற அதே சமயத்துல பார்த்தா அவனுடைய அரோரா ஃபிளால்கன் வந்து உடனடியா அவனை பிடிச்சி அந்த இடத்த விட்டு காப்பாத்தி கூட்டு போயிடும். நல்ல வேலை பண்ண அரோரா உடனடியாக அந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு பார்க்க, ஆனா ஹீரோ அடுத்த கட்டமா திரும்ப இன்னொரு அடி கொடுக்க ஆறுலயே வந்துருவான். எப்படி முட்டாளாக்கிட்டு போலாம், நீ உன்னை அடிச்சுட்டு தானே போவேன், தரையிலேயே போட்டு அடிப்பான். இந்த இடத்துக்கு நான் தாண்டா பாச, என்னது நீ தான் பாசா, அது நடக்க கூடாதுடா, நான் தாண்டா இந்த இடத்துக்கு பாசா அவனை சொல்லிட்டு என்ன பக்கம் அந்த கேப்டன் பைப்புல கதறாங்க. இது முடிக்கிறதுக்கான நேரம் வந்துச்சு. உடனே பார்த்து ஹீரோ சொல்லும் போதே அவனுடைய நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டு சமாதான பேச்சுவாசியே பேச வந்துட்டாங்க. ஆனா அந்த கேப்டன் பார்த்தா நல்ல வேலையா சரியான டைமுக்கு வந்தீங்க, உடனடி அந்த பொண்ணை வச்சு நம்ம ஆஸ்டேஜ் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடலாம். ஆனா உடனே பார்த்தா அந்த பொண்ணும் வாய மூடுறா அப்படின்னு செகண்ட் லிட்டர் சொல்லிட்டு, எங்க பாரு இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா. ஆனா நம்ம ஹீரோடைய நண்பர் உடனே பாஸ் வாங், இந்த யங் லேடி நல்லா தான் இருக்கா, இவரை நாங்க துன்புறுத்தல மாட்டோம். அதே மாதிரி உங்களுடைய ஆட்கள் நிறைய பேருக்கு காயம் போட்டிருக்கு, எங்களுடைய ஆட்களுக்கும் நிறைய பேர் காயம் போட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை சமாதானமா இந்த இடத்துல முடிச்சிடுவோம். நம்ம இதுக்கப்புறம் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தேவையில்லாம இங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். சோ தப்பு எங்க மேலதான், நாங்க கிளம்புறோம். என்னது அப்ப நம்ம நம்ம வேணும்னு சண்டைக்கு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, என் மேலேயா தப்பு? அப்போ இல்ல உங்க மேலாம் தப்பு இல்ல, எங்க கேப்டன் எடுத்த முடிவு அந்த மாதிரி, கவலைப்படாதீங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனா ஹீரோவும் நான் உன்னை இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், சமாதானம் கிடையாது, இவனை போட்டு அட்டிப்பா தாழ்ச்சி எடுப்பேன் சொல்லிட்டு அடிக்க கூடாத கொட்டை எடுக்கிற இடத்துல அடிக்கிறான் ஹீரோவும். அப்ப நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், என் கூட ஃபைட் பண்ணுங்க, இந்த ஃபைட்டிங்ல ஜெயிச்சிட்டோம்னா சமாதானத்தை பேச்சு வச்சு தான் என்ன, ஓகேவா? சீரியஸா பேசுறியா? இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பொண்ணை ஓரமா வச்சுட்டு அந்த செகண்ட் லெட்டரும் நான் உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆளுக்கு உதவி பண்ண அங்க வந்துட்டா. ஓஹோ சரி, ரெண்டு பேருமா அட்டாக் பண்ண போறீங்களா, வாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய நண்பங்காரன் பண்ற அட்டாக் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஒரு பீஸ்ட் வச்சு அந்த ஃபெமிலியரை வச்சு அட்டாக் பண்ணும்போது ஹீரோவும் சொல்லுவான், முட்டாள்தனமா பண்றியடா, இந்த கதையுடைய கதாநாயகனா நீ இருந்தாலும் இப்ப நான் இசக்காயாகி வந்திருக்கிறதுல இப்ப நான் தானே இங்க ஹீரோ. இருந்தாலும் இந்த ஒரு ஃபெமிலியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தானே இருக்கும் உனக்கு, எனக்கு அதோட வீக் ஸ்பாட் என்னன்றது தெரியும் சொல்லிட்டு போட்டு அடிச்சு விட்டுருவான் ஹீரோ. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பண்ற அட்டாக் எல்லாமே ஹீரோக்கு ஒண்ணுமே கிடையாது, அசால்ட் அவளையும் அடிச்சு போட்டுருவான். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது, நீங்க சரண அடிச்சிருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கான வாய்ப்பு, என்கிட்ட கேளுங்க கெஞ்சுங்க அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு மரத்துக்கு முன்னாடி இருக்க லம்பா ஆளை பார்ப்பா, அவ ஆளை பார்த்தா காணுவாங்க எங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேப்டன் நாய் வந்து அப்ப கூட விடாம அவளை ஆஸ்டேஜ் அந்த இடத்துல தூக்கின்னு பறந்துட்டான். இன்னொரு பக்கம் செகண்ட் லெட்டரா இருக்கிற அவளுக்குமே இது பிடிக்காது, நம்ம ஹீரோடைய நண்பகாரனுக்கும் பிடிக்காது. இப்படி அவருடைய டீம்மேட்டை கூட கண்டுக்காம அவர் அந்த இடத்த விட்டு ஓடிலாம், இவ்வளவு சுயநலவாதியா இருக்காம. ஹீரோ இதை பார்த்த உடனே இவனெல்லாம் நம்மள வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு நம்மளே இறங்கணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் அவன் பறந்து வரும்போது நல்ல வேலையா ரிவைவல் பில்லை எடுத்ததுனால எனக்கு ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு, இப்போ நல்லா தான் இருக்கேன். இந்த ஒரு சக்தியை பயன்படுத்தி என்னால இந்த இடத்துல தப்பிக்க முடியும். அதுக்காக தான் இவளை நான் தூக்கின்னு போறேன், கண்டிப்பா இந்த இடத்த விட்டு எல்லையை தாண்டின பிறகு இவளை நான் கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் அவன் பறந்து போகும் போது ஹீரோடைய கேங்ல வந்து நான் தான் அடுத்த லீடர்னு சொல்லிட்டு ஒருத்தன் பத்தா பண்ணிட்டு இருப்பான்ல, அவன் தலை தெறிக்க அங்க ஓடிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் அதுக்கப்புறம் இவனை போயிட்டு அட்டாக் பண்ணுவான். யூஷாங் தானே இவன், இந்த நாய் பண்ண வரதான். மிஸ்டர் லீ என்னாச்சு, என்ன மன்னிச்சிருங்க. டே நாயே, அந்த பழைய கிழவனை கொல்றதுக்காக, அதான் உன் சொந்த பாஸ், அந்த சொட்ட கிழவனை நான் கொல்றதுக்காக உனக்கு உதவி பண்ணடா. அடுத்த கட்டமா நீ லீடர் ஆகடான்னு சொன்னல, அப்புறமா எல்லா விதமான பொறுப்பும் உனக்கு வந்த பிறகு நான் இந்த இடத்துல இந்த நிறைய விஷயத்த சாதிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க என்னோட நீ கேவலமான விஷயத்த பண்ணி வச்சிருக்க, எப்பறம் உன்ன மாதிரி இன்னொருத்தன் லீடர் வர்றாங்க இந்த ஐலாண்டதுக்கு அப்புறம் எனக்கு சொந்தமாகும்னு நினைச்சேன். எங்க வந்தா அந்த வாங்குன்றவன், இது ஏன்டா நீ எனக்கு ரிப்போர்ட்டே கொடுக்கல, என்ன மன்னிச்சிருக்க. அவன் எப்படி வந்தான்றது எனக்கு தெரியவே தெரியாது. அவன் திடீர்னு ஒரு நாள் வானத்துல இருந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் ஒரே நாள்ல மாத்திட்டான். என்னால கூட ரிப்போர்ட் கொடுக்க முடியல, ஏன்னா எல்லா டைமும் எங்களை அவன் கிளியரா வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். சை யூஸ்லெஸ் சொல்லிட்டு டக்குன்னு கொண்டுடுவான். வானத்துல இருந்து வந்தானா, என்ன கடவுள் மாதிரி குதிச்சிட்டானா முட்டாளு. கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ண தெரியல, துப்பு இல்லாத நாய்க்கு எதுக்கு இந்த பதவிலாம், சாவு, உயிரோடவே நீ இருக்க தேவையில்ல. இதுக்கப்புறம் நீ யூஸ்லெஸ் தான், என்ன பொறுத்த இருக்க ஒரு குப்பை. இந்த ஐலாண்டை எப்படியாச்சும் நானே கைப்பற்றேன் அப்படின்னு அவன் திமிருத்தனத்துல அந்த இடத்துல பேசிட்டு இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்தா இவனுடைய நண்பர்கள் உடனே அந்த இடத்துக்கு வந்த உடனே இது கேட்டுருவாங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேப்டன், நீங்க இப்படியாப்பட்ட கேரக்டர்லாம் கிடையாது, உங்களை நாங்க இன்ஜுரி ஆயிடுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி வந்தா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே இதை கேட்ட உடனே மனசு உடஞ்சி போய் பார்த்துருவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் இவன் மேல அக்கறையா தான் இருப்பாங்க. பட் ஆனா அவன் ரொம்ப ஆளே ஒரு மாதிரி இருக்கிறான், சைக்கா. எல்லாமே பொய்யா நீங்க பண்ணது, ஓ எல்லாத்தையுமே கேட்டுட்டீங்களா? ஆமா எல்லாமே பொய் தான், நான் வச்ச செட்டப்பு கீழே தான் நீங்க எனக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனாலும் நீங்களும் இப்ப சாக போடிய லிஸ்ட்ல இருக்கீங்க, ஏன்னா உங்களையும் நான் உயிரோட இந்த விட்டு அனுப்ப மாட்டேன் என்னுடைய டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவுடைய ஆளும் அந்த இடத்துல கண்மடிப்பான். அவ கண்முன்னாடியே பார்த்தா அவனுடைய டீம்ல இருந்த ஆளுங்களை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க செத்துட்டாங்க, அவ்வளவுதான். நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, உன் ஆளுங்களே போட்டு அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ கண்முடிச்சு கேட்கறதுல, ஓ கண்முடிச்சுனியா, அடுத்த கட்ட லிஸ்ட்ல நீ தாண்டி இருக்க, இதுக்கப்புறம் நீ எனக்கு யூஸ் ஆக மாட்டேன். நான் இந்த வில்லேஜை கைப்பற்றலாம்னு நினைச்சேன், ஏன்னா அப்பதான் நான் அடுத்த கட்ட 4 ஸ்டார்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஃபெமிலியரை வச்சுக்கினேன், பெரிய லெவலில் இந்த சாதனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னால எவனை வேணாலும் தோக்கடிக்க முடியும், எப்படியாப்பட்ட சக்திசாலி வந்தாலும் என்ன தோக்கடிக்க திணறுவான், நீ கேவலமானவன்டா அப்படி நான் உன்னை பக்கம் பேசிட்டு இருக்கிறதுல உடனே பார்த்தா ஹீரோ அங்க வந்துருவான். இவளை திரும்பி ஆச்சரியா பிடிப்பான். ஓ 7 கட்ட ஜென்மமா இருக்கியடா, உன் கூட இருந்தவங்களே போட்டு அடிக்கிற, இப்படியே கிட்ட வராதரா, இவளை கொண்டுடுவேன், கொல்லப்பாரி அவளை ஒரு ஆச்சரியா வச்சிருந்தா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைச்சியா? எனக்கு பயம்லாம் கிடையாது, உனக்கு கொல்லணும்னு விருப்பம் இருந்தா கொன்னுக்கோ, ஆனா நான் இங்க உன்னை கண்டிப்பா கொண்டுட்டு தாண்டா வெளியே போவேன், எனக்கு அவன் மேலாம் அக்கறை இல்லைன்ற மாதிரி சும்மா நடிக்கிற மாதிரி தான் ஹீரோ சொல்றான். ஆனா உண்மையில பார்த்தா அவன் மேல அக்கறை இருக்குது. அவளை மட்டும் நீ கொண்டுட்டுன்னு வச்சியா, கண்டிப்பா நான் உன்னை உயிரோட விடவே மாட்டேன், அது மட்டும் மறந்துடாது. அதுக்கு நீ ஒழுங்கா அவளை கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு ஓடிடு, வாய்ப்பு கொடுக்குறேன். இதே சமயத்துல பார்த்தா அவன் டைம் கொடுக்குறதுல ஹீரோவும் அவனுடைய ஆளுடைய அந்த ஃபேமிலியரா இருக்கவங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி எப்படியாச்சும் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண சொல்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கான ஒரு பிளானை கொடுக்குறதுல உடனே
பார்த்தா என்னுடைய மாஸ்டர் அவரா அப்படின்னு முதல்ல இருந்து இவ வந்து அட்டாக் பண்றதுல இவ பண்ண அட்டாக்ல அட கடவுளே இவ வேற எதுக்கு இப்படி பண்றா, சரியான டைமிங்கை மிஸ் பண்றாளேன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க ஹீரோ உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை போயிட்டு எப்படியாச்சும் மாத்தி காப்பாத்தலாம் ட்ரை பண்ணுவாங்கள. ஆனா உடனே அவன் சுதாரிச்சுட்டு டேய் கிட்ட வராத கொண்டுட்டு வேண்டாம், ஓ இதுதான் உன் பிளானே வா, செத்தா 2 பேருமா சாவும் இங்க பரவாயில்லையா, உடனே நிறுத்திடுவான் ஹீரோவும். ஓஹோ இவன் மேல உனக்கு அக்கறை இருக்குன்னா அப்ப சாக கூடாதுன்னு நினைச்சுனா பின்னாடி போ, அந்த பொண்ணையும் உன பக்கம் அடிச்சிருவான், இவ்வளவு ஹீரோவையும் உன பக்கம் அடிச்சிருவான். ஓஹோ ரொம்ப அக்கறை இருக்கு போல இந்த பொண்ணு மேல, என்ன முட்டாளாக பார்த்து பாத்தியா கொஞ்ச நேரத்துல, என்னை எவனாலையும் அழிக்க முடியாதுடா, இந்த வில்லேஜ் இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம், இந்த தீவும் எனக்கு சொந்தமாக போகுது. ஆனா உடனே பார்த்தா இவளும் வாங் நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, இவன் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான், ஏய் பயமொழி. உடனே பார்த்தா ஹீரோவை பார்த்து அவன் கண்ட மேனிக்கு அட்டாக் பண்றான். இதனால ஹீரோக்கு ஹீல் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னமும் எக்கச்சக்கமான அட்டாக் பண்றான். சாவுடா நீ கதறனோடாங்க. ஹீரோக்கு பயங்கரமா அந்த வெளியே இருக்குது. இன்னொரு பக்கம் அவளுக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு, நம்மளாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறானு. இந்த கதையில இவன் என்ன ரொம்ப வெறுப்பேற்றான். வாங்க தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுங்க, இல்ல என்னையும் சேர்த்து கொண்டுடுங்க பாத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தா பாவம் அவளுடைய ஃபேமிலியரும் தன்னால் முடிஞ்சதுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுவா, தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவளையும் போட்டு மெரிப்பான் இவன். இந்த டைம் அவ யோசிப்பான் என்ன மன்னிச்சுட்டு நான் ரொம்ப வேஸ்டா இருக்கேன், வீக்கா இருக்கேன், என்னால இருக்க எல்லாருக்குமே பாதிப்பு தான், நான் ஸ்ட்ராங் ஆகணும். ஹீரோக்கு ஃபைனலான ஒரு அட்டாக் அவன் கொடுக்க போகிற சமயத்துல இன்னொரு பக்கம் வந்து ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பான். அதாவது இவளுடைய அந்த ஃபேமிலியரை வச்சு இவளால பெரிய லெவல எந்த விதமான அட்டாக்கா இருந்தாலும் சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். அந்த ஒரு அட்டாக் எல்லாமே ஹீரோ பார்த்துட்டு அன்னைக்கு வந்து அவளுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பான். கவலைப்படாத இந்த ஒரு அட்டாக் எல்லாமே கட்டுப்படுத்த நான் உனக்கு கத்து கொடுக்குறேன்னு. இவ்வளவு நல்லவனா இருந்த இவனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலமன உடனே அவளுடைய பவர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல வெளிப்படுது. உடனே அவன் பயன்படுத்துற சக்தி பாத்தீங்கன்னா அவனை அப்படி மேல கீழ்ச்சின்னு போயிடும். நீங்க சாவடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருந்து அட்டாக் பண்ண வர ஹீரோவும் அதுக்கு நான் விட்டாதானடா ஹீரோ பறந்து வந்து கொடுப்பான் பாருங்க அடி, 1000 மடங்குக்கான ஒரு மரணடி கொடுப்பான். அதுல அவன் செத்துட்டு அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் அந்த ஃபால்கன் ஸ்குவாடோடைய மத்த ஆளுங்க வந்துட்டாங்க, செகண்ட் லீடர் இன்னொரு பக்கம் ஹீரோடைய நண்பங்கிறேன். அவங்களுக்கு வந்த உடனே இந்த இதுல நடந்த விஷயம் எல்லாமே புரிஞ்சு போயிடுச்சு. ஹீரோவும் மேல பறந்தவனே அவங்க கிட்ட கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை இப்பயும் முடிச்சுப்போம், நீங்க இதுக்கப்புறம் உங்களுடைய கெட்ட கேப்டனை விட்டுட்டு நல்ல ஸ்குவாடா உங்களுடைய பயணத்தை தொடருங்க, அதுக்கான லீடர் அங்க இருக்கிறான் பாருங்க. முக்கியமான விஷயம் அவன் இந்த இடத்துல செத்து கிடக்கிற உங்களுடைய ஆட்களை கொன்னதும் அவன் தான், அதனாலதான் நான் வேற வழி இல்லாம கடைசி சமயத்துல நான் அவனை கொண்டுட்டேன், இதுல ஏமால எந்த விதமான தப்பும் கிடையாது. ஹீரோவும் நீங்க சொல்றது புரியுதுதான், ஏன்னா எங்களுடைய கேப்டன் இது நாள் வரைக்கும் எங்க எல்லாரும் ஏமாத்திருக்காரு, சோ அவர் இறந்ததுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, எங்களுடைய நண்பர்களையாச்சும் நாங்க நல்ல முறையில இந்த இடத்துல அடக்கம் பண்றோம் அப்படின்னு ஹீரோடைய நண்பன் கடுப்புல அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறான். சரி ஓகே இதுல ஒன்னும் உன் மேல தப்பு கிடையாது, இதுல இருந்து நீ பாடத்தை கத்துக்கோ, அடுத்த கட்ட உன்னுடைய டீமை எப்படி கொண்டு போனது பார், இன்னைக்கு நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், திரும்பியும் சாகத்துக்காக என்கிட்ட வராத, என்ன பாக்குறதா இருந்தா பிளாட் ஃபார்ட் கிட்ட வந்து பாரு என்ன. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோடைய நண்பங்கிறான் அழுவுறாங்க. ஷாங்மீன் நீ இங்கேயா இருக்க, கண்டிப்பா அது அவன் தான், எப்படா நீ இப்படி பண்ணலாம், எவ்வளவு கனவுகளோட உன்னை அந்த இடத்துக்கு அமுச்சு வச்சா, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு அவன் உன்னை பக்கம் வருத்தப்பட. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அவங்களுடைய ஆட்களுடைய பாடியை புதைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிருப்பாங்க. ஆனா புதைச்ச இடத்துல பார்த்தா கேப்டனையும் செத்து தான் புதைச்சிருப்பாங்க, வேற வழி இல்லையேன்னு. அப்புறம் புதைச்ச இடத்துல பார்த்தா திடீர்னு ஒருத்தன் வருவான், செத்துட்டியா நீ ஆல்ரெடி, சொன்ன வழியா சரியா முடிக்காத நாய் நீ, இருந்தாலும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேண்டிடேட்ல நீ தான் சிறப்பானவன்றதுனால நீ திரும்பவும் எனக்கு யூஸ் ஆகுது, அதனால புதைஞ்சிருக்கதை விட்டு வெளியே வா. அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அவனுடைய ரத்தத்தை அந்த இடத்துல மண்ணுல விடுவான். அதுக்குள்ள இருந்து பார்த்தா அந்த ஒரு பாடி வெளியே வரும். கவலைப்படாத இப்போ நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா மாறிட்டு இருப்ப, ஏன்னா செத்து திரும்ப வந்திருக்கல அப்படின்னு பார்க்க புது வில்லன் இந்த இடத்துல கிரியேட் ஆயிட்டான். அதோட இந்த இப்போ அந்த பாங்சாங் சொல்லக்கூடிய லாடு கீழே இறக்கணும் உடனே எல்லாரும் வாய பொழந்து வாங்க உங்களுடைய பொண்ணை கட்டிக்க தராங்க, இவ்வளவு நாளா காத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி உஜ்ஜாலாகிறானுங்க எல்லாரும். பரவாயில்ல இந்த வருஷத்துக்கு நிறைய ரொம்ப டேலண்டடான யங்ஸ்டர்ஸ் தான் வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்கள ஒருத்தர் தான் எங்களுடைய பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ யாரா இருந்தாலும் தைரியமா கொடுக்கக்கூடிய சேலஞ்சை செஞ்சு முடிச்சிங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் மாறிடுங்க, அதே போல ரிவார்டும் உங்களுக்கு ஏற்றது கிடைச்சிடும். ஹீரோ அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கண்டுக்காம நம்ம ஏன்டா டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்கூட்டியே போயிட்டு அவர் முன்னாடி நிற்கிறான். அங்க போன உடனே 2 பேரும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்க ஹீரோ உன பக்கம் மரியாதை கொடுக்க, அவர் உன பக்கம் இவனை பார்த்துட்டு என்ன இது இவனை பார்க்க அப்படி என்னையே பாக்குற மாதிரி இருக்கு, ஒருவேளை ரொம்ப டேலண்டடா இருப்பானா என்ன இது, சை பாங்சாங்கோடைய இந்த மவுண்டன்ல பெரிய லெவலுக்கு மேட்ச் நடக்கிறதாவே பெருசா போட காணும், இது எவ்வளவு பெரிய அவமானம் அவருக்கு, அது மாத்தி அமைத்து கூட இங்க யாருக்கும் துப்பு இல்ல, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க லார்ட் பைசாங் அப்படின்னு உன பக்கம் ஹீரோ அவரையே போட்டு கலாய்க்கிறான். அங்க இருக்கவங்க எல்லாருமே எவ்வளவு தைரியம் இருந்தா அவரையே கலாய்ப்பா, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவருடைய பொண்ணு தானே நம்ம கொடுக்க போறாரு, என்னடா நீ பேச்சுங்கிற, அழகு இருந்தா பெரிய திமிரு நினைப்பவனுக்கு, அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதை குடுறா நாயே, நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டீங்க முட்டாள் பசங்களா. இந்த இடத்துல அவருக்கு தேவையான மரியாதைன்ற ஒரு விஷயத்த வந்து யாருமே கொடுக்கல, அதனாலதான் அதை நான் அவர்கிட்ட சொல்லி காமிச்சு அவருக்கான மரியாதை என்னவோ நான் செய்யறதுக்காக ஆசைப்படுறேன். அதுதான் என்ன தெரியுமா, இந்த துணியில இந்த ஈஸ்ட்லயே யாராலையும் தோக்கடிக்க முடியாத ஒரு வாரியர்ன்ற ஒரு டைட்டில் எழுதி கொடுத்திருக்கேன், அவரு தான் லார்ட் பாசாங் அன்டிஃபிட்டபிள் இன் தி ஈஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் அவருக்கு இருக்கு, இது அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு, இது மூலியமா அவருக்கான புகழ் எல்லா இடத்துக்கும் பரவும், இதுதான் நான் ஆசைப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே அவர் உற்சாகமாயிடுவாரு, ஆஹா இவ்வளவு பெரிய டைட்டிலா, இது எனக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு எங்கேயோ போயிடுவேனே நானு, இது வரைக்கும் நான் இதை யோசிக்கலையன்ற மாதிரி
பக்கம் அவர் ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ மரியாதையோட அவர்கிட்ட அதை கொடுக்க அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் டிசைட் பண்ணிட்டேன், இவன் தான் நான் தேடி இருந்த என்னுடைய பொண்ணுக்கான வருங்கால மாப்பிளையா இருக்கிறதுக்கான தகுதி இவனுக்கு இருக்கு. என்ன பேசுறீங்க, இதுல கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, டோர்னமெண்ட்ல சண்டை போட்டு தானே முடிவு எடுப்பேன்னு சொன்னீங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் மக்களும் கத்துறானுங்க. ஹீரோ இன்னொரு பக்கம் ஆஹா இவரை வச்சு டெஸ்ட்ல நான் எப்படி ஒரு வழியா பாஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பா அந்த ரிவார்டு அடையாம நான் விட மாட்டேன். அப்புறமா ஹீரோவும் அவனுக்கு உடம்பு சரியில்லை இரும்பிட்டு ரத்தம் கக்க அது இன்னொரு பக்கம் அவர் பார்த்துட்டு என்னடா இவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தட்டு தான் தலையில தட்டுவாரு. அதுக்கே ஹீரோ பறந்து போய்வான். அட கடவுளே, தெரியாதனமா முடிவு எடுத்துரும் போல. என்னதான் நீ பெரிய லெவலுக்கு எனக்கு மரியாதை கொடுத்திருந்தாலும் உன் சார்புல நீ செய்ய வேண்டிய குறைகளை ஒண்ணுமும் திருத்தல. ஏன்னா நீ இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல, அதனாலதான் நான் அடிச்ச ஒரே அடிக்கு நீ பறந்து போயிட்ட. அழகான முகத்தை வச்சிருந்தா மட்டும் பத்தாதுடா கண்ணா, வலுவா இருக்கணும் அப்படின்னு ஹீரோவை கலாய்கிறாரு. திரும்ப ஹீரோவோ யோ இன்னும் இது புது கதையை கட்டிட்டு இருக்க நீன்ற மாதிரி பாக்க. அப்புறம் அவரு டே தம்பி மட்டும் தெரியா இங்க வா கிட்ட, ஆஹா ஒரு வழியா என்ன சூஸ் பண்ணிட்டீங்களா, நான் எவ்வளவு கட்டு மஸ்தா இருக்கன்றது இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியுதா, நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் அவர் அடிச்ச ஒரே ஒரு பஞ்சுக்கு பார்த்தா அவன் போயிட்டு அங்க வீந்தாலும் சிலையா நிற்பான். திரும்ப எப்படி இருந்துச்சு, நீங்க கொடுத்த அடியை நான் தாங்கிட்டேனே லார்ட் பாசாங், சூப்பர்ரா தம்பி, உனக்கு என்னுடைய பொண்ணை கட்டுறதுக்கான தகுதி இருக்கு, ஏன்னா நீ ரொம்ப பலசாலியா இருக்க. அப்போ ஆளுக்கு பார்த்தா என்ன கொத்துங்க, என் வாயில கொத்துங்க, மாறுமல்ல கொத்துங்க, பைசப்ஸ பாருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க அலப்பறம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒன்னொரு பக்கம் கடுப்பாயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த கவசம் பட்டவன அந்த இடத்துல கூட்டத்துக்கு நடுவில் என்ட்ரி கொடுப்பான். தன்னுடைய கவசத்தை தலையை எடுத்து அவன் மேல போட்டு அவனை வெயிட் தாங்க முடியாம கீழே சாச்சி விட அது அவ்வளவு வெயிட்டா இருக்கும் போல. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம லார்ட் பாசாங்க பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவாரு. நீங்க என்ன பண்ற, நீங்க பண்ற வேலையெல்லாம் பிடிக்காம தான் இப்படி சுத்திட்டு இருக்கேன். நீங்க இது வரைக்கும் என்னுடைய சிஸ்டருக்கு பண்ண எல்லா விதமான விஷயங்களும் போதும், அவளுக்கு பிடிக்காத எவனையும் நான் அவளுடைய அல்பன் ஆக விட மாட்டேன், அதுவும் இவெல்லாம் அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்ற மாதிரி உன பக்கம் அவள் கலாய்க்க எனக்கு என்ன நடக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து அவ புலம்பிட்டு இருக்க. அவங்க அப்பா கிட்ட பார்த்தா அவருடைய சின்ன பொண்ணு போல திடீர்னு அந்த பல்கா இருந்தவன் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். இது தெரிஞ்சுக்கின ஹீரோவும் பிரச்சனை ஏதோ பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடி பார்க்க சொல்ல உடனே பார்த்தா அவனுக்குள்ள இருந்து பெரிய பிளட் வெசல்ஸா இருக்கக்கூடிய அந்த த்ரெட்ஸ் எல்லாமே அவனுடைய பாடியில இருந்து வெளியே வந்துட்டு மொத்தமா அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாடியில இருந்தும் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து கலெக்ட் பண்ணி அது ஒரு தீய சக்தியா உருவெடுக்குது. மெயினான ஆளுங்க யாரையும் அது தாக்கல, அதுக்கான ரீசன் அவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்கனால அவங்க கிட்ட இருந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு. இன்னொரு பக்கம் அது ஒட்டு மொத்தமா சேர்ந்து இப்போ அந்த பொண்ணை அட்டாக் பண்ண வர்றதுல திடீர்னு அவங்க அப்பாவே குளிக்கால வந்து தடுத்துட்டு அதை மொத்தமா உடைச்சு விடுவாரு. பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய சீல் போறதுக்கான ஒரு பவரா இருக்கிறதுனால அந்த ஒரு பவர் அவர் மொத்தமா ஒரு பேரியர்ல போட்டு அடிச்சிருது. இந்த பொண்ணு ஒரு பக்கம் அப்பான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல பார்த்தா திடீர்னு அவருடைய கையில ஹீரோ எப்படி பாய்ஜி கிட்ட இருந்து உடம்புல இருந்து அந்த ஒரு சின்ன பேராசைட் எடுத்தானோ அதே மாதிரி அந்த பொண்ணுடைய கையிலையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி பேராசைட் இருக்கும். அதை பார்த்த உடனே அவ தட்டி கூட அதை செத்துடும் கொஞ்ச நேரத்துல. என்ன இலவதுன்னு சொல்லிட்டு அவ கடப்பிட்டு இருக்க. ஹீரோவும் அது கண்டிப்பா டார்க் டைமர்ஸா இருக்கவங்க கூடியவங்களால உருவாக்கப்பட்டதா இருக்கணும், அது பிளட் பிளீட். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கெட்டவனுங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. பரவாயில்லையே, உன்னுடைய ஜூனியர்ஸை காப்பாத்துறதுக்காக நீங்க போயிட்டு அந்த பேரியருக்குள்ள மாட்டிக்கினியா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ரொம்ப இலகனமான தான் உனக்கு இந்த வயசுலயும் லார்ட் பாசாங், இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். முட்டாளே, இன்னசென்ட்டான பீப்புள்ஸை இந்த மாதிரியான பெட் மேனிபுலேட் பவர்ஸை பயன்படுத்தி அட்டாக் பண்றதுக்கு கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. ஆம்பளை அந்த ஒத்துக்கு ஏன் கூட நின்னு மோதுங்கடா, எதுக்குடா அப்பாவையான ஆட்கள் அடிக்கிறீங்க, இது என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது அப்படின்னு உடனே அவர் தன்னுடைய பவரை வெளிப்படுத்தி அட்டாக் பண்ண அந்த அட்டாக்க இன்னொரு பக்கம் பார்த்தா முன்னாடி நின்று அவனுடைய கூட்டாளிகள் தங்களுடைய ஃபெமிலியர்ஸை பயன்படுத்தி தடுத்துருவானுங்க. அந்த மெயினான வில்ல பையவுல பார்த்தா லைட்டா பார்க்க இட்டாச்சு மாதிரி தான் இருக்கான். அவனும் இன்னொரு பக்கம் அந்த அறை இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. நீ ஏன் நினைச்சாலும் இந்த இடத்தை காப்பாற்ற முடியாது, கண்டிப்பா இந்த ஐலாண்டு முழுக்க எங்களுக்கு தான் சொந்தமாக போகுது. திரும்ப லார்டு நீட்டாங் வர போறாரு. ஹீரோவை யோசிக்கிறான், ரத்தத்தை எல்லாரோடைய சாக்ரிஃபைஸ் பண்றது மூலியமா அந்த லார்ட் நீட்டாங்க திரும்ப இவனுங்க உயிரோட வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க போல. அப்ப இது கண்டிப்பா பிளட் ரிவர் காஸ்ட்ரோபியா பண்றதுக்காக தான் இருக்கணும். ஆனா நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே, கதையில இப்படியாப்பட்ட திருப்பு போனெல்லாம் திடீர்னு வரும் நான் எதிர்பார்க்கல. அவங்க எல்லாரையும் கொன்னுடுங்கன்ற மாதிரி உன பக்கம் ஆர்டர் கொடுக்க அவனுடைய கூட்டாளிகள் உன பக்கம் சுத்தி வளைக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம். ஹீரோவை யோசிக்கிறான், இவங்க எல்லாருமே மோசமான கிரிமினல்ஸ். பிளட் ரிவர் காஸ்ட்ரோபியா வர வைக்கிறது மூலியமா இந்த ஐலாண்ட்ல இதுக்கு முன்னாடி கவுன்சில் கிளமெட்டி ஆர்ட்ஸ்னு ஒன்று நடந்தது. அந்த காலகட்டத்துல இதே மாதிரியான பேரழிவு நடந்து இந்த இடத்துல ஒரு ஒவ்வொரு நதியிலையும் ஃபுல்லாவே ரத்தமா தான் இருந்தது. அவங்க எல்லாருமே சாக்ரிஃபைஸ் பண்ணது ஃபெமிலியர் டைமர்ஸை மட்டும் இல்ல, ஃபெமிலியர்ஸை கூட ஒன்னுத்தை விடாம அழிச்சு சக்திசாலியா மாறினாங்க. அவங்க எல்லாரையும் தான் நாங்க கூப்பிடுது 5 டாப் டார்க் டைமர் குரூப்ஸ். அவங்க கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதமே பிளட் ஐன்னு சொல்லக்கூடியதுதான். ஆனாலும் இப்ப இவங்களை சமாளிக்கக்கூடிய லெவலுக்கு என்கிட்ட சக்தி இருக்கான்னு தெரியல. ஹீரோவும் உடனே அவங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஏன்பா நம்ம தனியால சண்டை போட்டோம்னா இந்த இடத்துல பெருசா எதுவுமே சாதிக்க முடியாது, உடனடியா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போடணும், என்ன ஓகேவா? அப்பதான் என்னுடைய பவரை பயன்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிறது மூலியமா எனக்கு தேவையான விஷயங்கள் இதுல கிடைக்கிறதுல நான் ஷேர் பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணிப்பேன். பாய்ஜிக்கும் எதுவும் நடக்காம நான் கூட இருந்து பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் மற்ற 2 பேருமே ஒத்துக்கிறானுங்க, கண்டிப்பா நாங்க உனக்கு உதவி பண்றோம். ஆனா அவனுக்குமே மனசு கூட யோசிப்பானுங்க ப்ராஃபிட்டா என்ன விஷயத்த பண்ணா நமக்கு கிடைக்கணும். இந்த பக்கம் லார்ட் பாசாங்கும் இங்க பாருங்க முட்டாள் ஜூனியர்ஸ், நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருக்கிறதுனால உங்களால கண்டிப்பா அவங்களை எதிர்த்து போராட முடியாது, அவங்க ரொம்ப கொடூரமானவனுங்க. உங்களுடைய லைஃப் செஞ்சத்துல சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்துக்க நான் விரும்பல, அதனால எல்லாத்தையுமே நானே சமாளிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபெமிலியர் இந்த இடத்துக்கு வர வச்சாதான் இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் பயப்படுவான். ஏன்னா இந்த ஐலாண்டே என் ஃபெமிலியர் தான் பாதுகாத்துட்டு இருக்கேன், நான் இன்னும் அதை வெளியே வர வைக்கல. அவன் வெளியே வந்தான் மொத்த பெருங்காலி வாடா வெளியே அப்படின்னு அவருடைய ஃபெமிலியரா இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டிராகனை வெளியே வர வைப்பாரு. அந்த டிராகன்
வந்த உடனே பார்த்தா அவ்வளவு ஜெயினிக்கா இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். அட கடவுளே, இது பாசாங்கோடைய 6 ஸ்டார் ஃபெமிலியரா பாக்ஸ் இது பேரு. இன்னொரு பக்கம் அந்த கூட்டாளிங்க எல்லாம் பாஸ் கண்டிப்பா இதை எதிர்த்து நம்மளால போராட முடியாது, நம்ம இந்த இடத்துல செத்துரும், அதனால வாங்க இந்த இடத்தோட தப்பிச்சு போடணும் மாதிரி ஐடியா கொடுக்க. இன்னொரு பக்கம் பாசாங்கம் என்ன மன்னிச்சிரு என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட், நான் உன்னை தேவையில்லாம கூப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷனால இந்த ஐலாண்ட் அழிக்க வந்த இந்த மோசமான ஆட்கள் எல்லாரையுமே நீ அழிச்சிட்டு அதுக்கான உன்னுடைய பவரை மட்டும் எனக்கு கொடுன்ற மாதிரி அவர் சொன்ன அடுத்த செகண்டே அது பெரிய லெவலுக்கான ஒரு சக்தியை கொடுக்க. இன்னொரு பக்கம் அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்டோன் வருது. அந்த ஸ்டோன் வந்து பவர்ஃபுல்லா மாத்தி அதை மொத்தமா உடைச்சு அதோடைய பீஸ் பார்த்தா இவனுக்கு ஒவ்வொருத்தரும் அழிக்க போகுது. ஒவ்வொருத்தரும் அந்த இடத்துல கதலிட்டு இருக்கான். யாப்பா, நம்ம இவருக்கு உதவி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, தன்னுடைய பவரை பயன்படுத்தி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாருப்பா. உண்மையிலேயே ஒரு வேற லெவல் தான். அந்த இடத்துல இருந்த வெள்ளப்பயவுல எங்க கூட்டாளி எல்லாமே பார்த்தா படுத்து செத்து போய் கிடக்குறாங்க. கடைசியா இருக்கிறது நீ தான்டா. எப்படி இருந்துச்சு என்னுடைய அடி சொல்லு. உன்னை குறைச்சி மதிப்பிட்டது என்னுடைய தப்பு தான், இருந்தாலும் கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன். எந்த முறை இல்லைனாலும் அடுத்த முறை கண்டிப்பா தப்பு நடக்காது. நீ எத்தனை பேரை எத்தனை முறை வேணாலும் கூட்டணும் வா, ஆனா என்கிட்ட இருக்கிற 12 கலைகளை நான் பயன்படுத்தினா உங்களால என் முன்னாடி நிற்க முடியாது. இன்னொரு அட்டாக் அவனை ட்ரை பண்றியான்ற மாதிரி அவர் உன பக்கம் காமிக்க அவன் பயந்துருவான். இன்னொரு அட்டாக்கா கண்டிப்பா என்னால இவன் முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு அவன் பதட்டமாய் நிக்கிற சமயத்துல ஹீரோ டக்குன்னு அவர்கிட்ட போயிட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க லார்ட் பாசாங், இப்போதைக்கு உங்களுடைய ஸ்கில் எல்லாமே அவனுக்கு எதிராக பயன்படுத்துறது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்போ அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். நீங்க இப்போ அடுப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சிக்கன் மாதிரியான நிலைமையில தான் இருக்கீங்க. சோ இன்னமும் ஆக்சிஜன் எல்லாமே அதிகப்படியான பவரை பயன்படுத்தினா நீங்க சாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு வேற ஒரு ஐடியா தோணுது, இதை நம்ம பயன்படுத்தினா கரெக்டா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை எங்க கிட்ட ஜூனியர்ஸ் கிட்ட ஓட்டுருங்க, இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா அவரும் நான் ஒரு சீனியரா இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுதான் ஆகணும், உங்ககிட்ட விட்டனா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்களை கொண்டுட்டானா என்ன பண்றதுன்ற மாதிரி அவர் உன பக்கம் சொன்னாலும் மனசுக்குள்ள சீக்கிரம் யாருன்னா கதையை முடிங்கடா, என்ன பண்றது வீராப்பு காமிச்சாதான் நம்ம கொஞ்சமாச்சு கெத்தா இருப்போன்ற நினைப்புல இப்படி நான் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் இறங்கி வந்து நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உன்ன பக்கம் அவர் மனசுக்குள்ள யோசிக்க. ஹீரோவை விடாம இல்ல ஜூனியர்ஸா இருக்கிற நாங்க எல்லாரும் இதை பாத்துக்கிறோம், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்க இதே இடத்துல இருந்து உங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா நிலைமை இன்னமும் மோசமாயிடும் கொஞ்சம், அதனால இதை எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி அவன் சொல்றான். அவரு சந்தோஷத்துல நல்ல வழியா இவனாச்சும் நம்ம கன்வின்ஸ் பண்ணனே, நீ தான் இந்த லீடரா இருக்கிற ஆபரேஷனுக்கு பாவம் நீசங்கியோடைய கை கொஞ்சம் கொஞ்சமா குறையுது, அவனுடைய நிலைமை மோசமாயிடுச்சு போல. அவன் ஒரு பக்கம் யோசிக்கிறான், இவனுக்கு எப்படி இந்த நீட்டாங்கோடைய ரியல் நேம் தெரியும், என் கூட வந்து யாருக்குமே தெரியாது என்ன தவிர, எப்படி இது யாரா நீ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவன் கேட்க, அதெல்லாம் எதிர்ச்சி ஏதோ எனக்கு தெரியும், ஏன்னா முற்றும் துணர்ந்த ஞானி நானு அப்படின்னு உன பக்கம் அவன் டைலாக் தன்னுடைய விசிறில வேற ஏதோ ஒன்னு ஏத்தி அவங்ககிட்ட காமிப்பான். கண்டிப்பா இவன் ஜோக்யோங் சாங் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் அவன் கெஸ் பண்ணிடுறான். அதாவது எல்லாரும் தேடக்கூடிய அந்த பெரிய லெவலுக்கான குற்றவாளினா நம்ம ஹீரோ தானே, அப்ப இவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்ப ஹீரோவா தான் அவன் இருக்கும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுறான். இவனுங்களும் ஒரு பக்கம் பின்னாடி நிக்கிறவனுங்க, ஓஹோ இவன் தானா அது, ஒரு வழி அவனோட ஐடென்டிட்டி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அவனுங்களும் ஹீரோவை போடுறது கட்ட தயாரா இருக்கானுங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது, வில்ல பயவுலைங்க ஒன்னா சேர்ந்து நினைக்க இந்த டைம்ல நம்ம அடிச்சுக்கின வேலைக்கு ஆகாது, இவன் நம்ம சைடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை யோசிக்கிறானுங்க என்ன பண்ணலான்னு. என்ன பக்கம் மேல நிக்கிறவனும் கண்டிப்பா இவன் அவன் தான் உண்மையாயிடுச்சுன்னா இவனை நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா அண்டர் வேர்ல்டோடைய கிங்கா இவன் இருக்கிற பட்சத்துல இன்னும் பிரச்சனைகள் பெருசாகும், பத்தத்துக்கு பல உண்மைகள் தெரியறதுனால நமக்கு எதிராக பின்னாடி எப்படியா இருந்தாலும் வரதான் செய்வான். பாசாங் இதை ஞாபகம் வச்சுக்கோ, இன்னொரு முறை நான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். அப்புறமா பார்த்தா இப்ப ரிவர்ல அவங்க எதிர்பார்த்தது போலயே அந்த பிளட் எல்லாமே கலந்து போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு பார்த்தா மெயினான வில்ல பைய போல போயிட்டு இருக்காரு. அடேங்கப்பா, பிளட் ஐயா வந்து ஓபன் பண்றதுக்காக இந்த சில்ட்ரா பசங்க எதுக்கு தேவையில்லாம எவ்வளவு பேரை கொண்டு இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி யாப்பா என்னன்னா பண்ணி வச்சிருக்கானு பாரு. பத்தாத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற பெரிய டிராகன் மான்ஸ்டர் வெளியே வர வைக்கிற லெவலுக்கு அவனுக்கு அந்த இடத்துக்கு ஃபைட் பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம பக்கம் அவன் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அவனுக்கு அட்டாக் நடக்க அவன் தப்பிச்சிருவான். யாருடான்னு பார்த்தா அந்த டார்க் டைமர்ஸோட ஆட்கள் தான். நீங்க எல்லாம் நீட்டங்கோடைய ஆட்கள் தான், எதுக்கிட்ட தேவையில்லாம என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி சாக போறீங்க, ஓடிடுங்க இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு அவனை இன்னொரு பக்கம் மிரட்ட, அவனுக்கெல்லாம் இன்னொரு பக்கம் இவன் எதிர்க்கிறது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவங்களுடைய பாஸ் வந்துட்டு அந்த இடத்துல லீடரும் அவன் காயப்பட்டு வரதுனால அவனையும் கூட்டி அந்த இடத்த விட்டு தப்பிச்சிருவாங்க. அப்புறமா இவங்க எல்லாருமே காட்டுல அவங்க டார்க் டைமர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு எப்படி இருந்தாலும் வந்து அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச விஷயத்தினால அந்த இடத்த நோக்கி அட்டாக் பண்ணதுக்காக ஹீரோவுடைய தலைமையில அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த இடத்துல இருந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம லார்ட் பாசங்க வந்து இவங்க எல்லாருக்கும் நீங்க போறது சும்மா போறீங்க, ஆனா இப்ப இருக்கிறவங்களுடைய பவர் எல்லாம் பத்தாது, அதனால நான் கொடுக்குற பவர்ஸை நீங்க பயன்படுத்திக்கோங்க, இது மூலியமா உங்களுடைய ஃபெமிலியர்ஸோட பவர்ஸ் அதிகமாகும் அப்படின்னு அவர் கொடுக்குற பவர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஆளாளுக்கு அது பிடிச்ச போல ஏத்துக்கிறாங்க. அந்த பவர்ஸ் எல்லாமே ஃபெமிலியர்ஸ் ஒரு பக்கம் சாப்பிடுறது மூலியமா பவர்ஃபுல் ஆயிடும். ஹீரோ ஒரு பக்கம் தன்னுடைய ஃபெமிலியருக்கு அதை கொடுக்க அது வந்து கரெக்டா கொடுப்பான் பக்குவமா பார்த்து. ஆனா பாஜேவோ கேர்லெஸ்ஸா இருக்க ஹீரோ ஒரு பக்கம் ஏண்டி எவ்வளவு பண்ணக்கூடாது அவசரப்படாது, நான் ஒன்னும் சொல்லியே முடியல, அதுக்குள்ள நீ எல்லாத்தையும் எடுத்து அவளுக்கு கொடுக்குற, பரவாயில்ல அவ சாப்பிட்டோம் எப்படி இருந்தாலும் நல்லா தானே போகுது, சக்தி தானே கிடைக்க போகுதுன்ற மாதிரி அவ சொல்றதுல அது சாப்பிட்டதுன்னு பேர்ல அதுக்கப்புறம் இவங்க வரும்போது அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்புறமா ஹீரோ ஒரு பக்கம் அவர் கொடுத்த அந்த ஒரு பவர்ஸை வந்து யோசிச்சு பாக்குறான். இதே மாதிரியான பவர்ஸ் தான் என்னுடைய நண்பனா இருக்கிற ஷாங்கியோக்கும் கொடுத்துருப்பாங்க, அவனுடைய ஃபேமிலியருக்கு அதை கொடுத்ததுனால அதோடைய விளைவு பார்த்தா பயங்கரமா இருந்துச்சு. அதை ஹீரோ யோசிச்சு பாக்குறான், இவ்வளவு மாதிரியே இன்னும் கோபி மாதிரியே இன்னும் பல கோபிகள் வந்தா நல்லா இருக்கும். அப்புறம் நிலைமை மோசமாகுது. அந்த இடத்துல பார்த்தா இப்போ அந்த பிளட் பவர் மூலியமா அந்த ஆளுங்க எல்லாருமே வந்துட்டானுங்க. அந்த டார்க் டைமர்ஸ் வந்ததுல உன்னொரு பக்கம் நம்ம ஆளுங்க உன்னொரு பக்கம் சமாளிக்கிறதுக்காக அவனுங்க கிட்ட போக, அப்ப இந்த பயபுள்ள மஞ்சத்தலையை வந்து நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க முன்னோக்கி போங்க, அந்த சமன் பண்ற சர்க்கிள்
ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அவங்களை தடுத்துலாம். அப்புறம் இவனை இந்த இடத்துல தனியா விட்டுட்டு அவங்க அந்த இடத்துல போக பாவம் அவதாரம் போக ஃபீல் பண்றா நம்ம லார்ட் பாய்ஸ் அவங்களுடைய பொண்ணு. அப்புறம் இன்னொரு வழியில இன்னொரு கேங் வர அவனை எதிர்த்துக்காக கண்ணாடி வேற இன்னொரு பக்கம் ட்ரை பண்றான். 2 பேருக்காக ஒரு இன்னமும் ஃபீல் பண்றா. கவலைப்படாத அவங்களாம் ஒண்ணுமே இல்ல, ஈஸியா சமாளிச்சிடான்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பார்த்த உடனே அவனுக்கு 2 பேரும் அடிச்சு போடுறது இவங்களை சமாளிக்க வர கிணத்து அவங்க 2 பேரும் அவ்வளவுதான காலியா. ஆமா, அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் பாஜேவும் சேர்ந்து நீ இந்த இடத்த விட்டு கிளம்ப, நாங்க இவங்களை சமாளிச்சுக்கிறோன்ற மாதிரி அவளுக்கு சொல்ல அவ ரொம்ப ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அவ அந்த இடத்த விட்டு போன பிறகு பார்த்தா ஹீரோவும் பாஜேவும் அந்த இடத்துல இவங்க எல்லாருக்கும் ஆட்டத்தை கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்த ஆட்டத்துல அவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல கண்மூடித்தனமா அவனுக்கு தேட ஆரம்பிக்க பார்த்து தப்பிச்சிட்டாங்க நம்பாளுங்க புகையை போட்டு. அப்புறம் பாஜே வரும்போது ஹீரோ கிட்ட கேட்கறான், ஏன்பா நம்ம இப்படி வந்துட்டோம், உண்மையிலே எல்லாத்தையும் சமாளிச்சு போலாம். கண்டிப்பா அவளுக்கு அந்த கேப்பபிள் இருக்கு, ஏன்னா அவகிட்ட இருக்கிற அந்த ஸ்னோ பியர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல். ஆனாலும் அவளுக்கு நிறைய திறமைகள் இருக்கிறதுனால பிரச்சனை பெருசாச்சுன்னா தப்பிக்கிறதுக்கான திறமையும் இருக்கு. சோ அவளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப மோர் இம்பார்ட்டன் இங்க என்னன்னா அந்த பாஸ எப்படியாச்சும் நம்ம பிடிச்சி அழிக்கணும். அவ அந்த இடத்துல இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ள நமக்கான ஃபெமிலியர்ஸோடைய சக்திகளை இன்னும் லெவலப் அதிகரிக்கணும். பாய்ஸ் ஒரு பக்கம் பாசம் சொல்லிட்டு ஷாக் ஆவேன். திடீர்னு அவளுக்கு முன்னாடி இருக்க இடத்த பார்த்து அதிர்ச்சியாவா. என்னடா பார்த்தா அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். எந்த இடத்துல இருக்குது தான் ஸ்பிரிட் பவர் ஹியா. இந்த இடத்துல அதிகப்படியான ஸ்பிரிட் எனர்ஜி இருக்கிறதுனால இது நம்மளுடைய ஃபெமிலியர்ஸுக்கு ரொம்ப ஏத்த இடம் தான். அதுவும் உண்மைதான். இந்த இடத்துக்கு வந்தா எல்லா விதமான ஃபெமிலியர்ஸுக்கும் பவர்ஸ் அதிகமாகுன்ற ஒரு நினைப்புல தான் பெருசா யாராலையும் இந்த இடத்துக்கு வர முடியாது. ரொம்ப கஷ்டம். நீ அப்படியே தேடி வந்துட்டுக்கிறப்பா அப்படி நான் தத்துக்கு நம்ம தலையை வந்துடும் மெயினான இல்லை. ஃபைனலி உன்னை நான் மீட் பண்ணிட்டேன் தலைவா வாங் செட்ஸோ அப்படின்னு அவன் சொல்ல அதோட இந்த எபிசோட வேற லெவலில் முடிகிறானுங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சு நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போதான் நான் ஒரு அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பா இந்த எபிசோட உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த எபிசோட வேற லெவலில் போக போது முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. சரியா, நம்ம இதோட இந்த வீடியோ முடியுமா?